விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hebrews chapter 11 verse 5 and 6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். By faith Enoch was translated that he should not see death. மரணத்தை காணாதபடி அவன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். He was not found because God had translated him. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். Before his translation, he had this testimony that he pleased God. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுதல் எதிர்நோக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுதல போனா அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால நம்ம இப்போ அப்படின்னா இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால நம்ம ஜீவித்துக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமானவர் என்று நீங்க சாட்சி பெறுங்கள். தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவள் என்று சாட்சி பெற்றால் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுதல் கருதுகிறது. வசனம் அப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. இப்ப கொடுக்க போற செய்தி என்னவென்றால் pleasing God by faith. விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுது. நம்மளால ரேப்சரை எழுந்து வச்சிருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் முடிவாக இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அங்கதான் இருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம அந்த வரப்போகிற உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரேப்சரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரேப்சர்ல பங்கு பெறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்று நீங்கள் கேட்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவன் சாட்சி பெற்றான். இங்க இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்கள். இது பிரியமானவள் பிரியமானவன் என்று சாட்சி பெற வேண்டும். அது எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க முடியும்? அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் வேண்டும். By faith Enoch was translated. But without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எப்படி விசுவாசம்? தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதோ தேவன் உண்டென்றும் be certain of God. தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருக்கிறது தீர்க்க செய்தி கொடுத்திருக்கிறார். தேவன் உண்டென்றும் be certain of God. தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். For he that cometh to God must believe that he is our undead, that he is a rewarder of them that diligently seek him. அவர் தேடுகிற உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு diligently seek him. தமிழ் பைபிளில் தேடுகிறவர்களுக்கு என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில பைபிளில் ஒரு வேர்டு கூட சேர்த்திருக்கு. விருப்பத்தோடு தேடுகிறவர்கள். அவரை விருப்பத்தோடு நம்ம தேடுவோம் என்றால், விருப்பத்தோடு ஆராதனை செய்வோம் என்றால், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால், அதனாலே நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். தம்மை தேடுவதற்கு அவர் பலன் அளிக்கிறார். விருப்பத்தோடு வாஞ்சியோடு கூட அவரை ஆராதித்தால் உங்களுக்கு அவர் பலன் அளிப்பார். Rewarder. He is a rewarder of them that diligently seek him. நம் கர்த்தருக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அதற்கெல்லாம் அவர் பலன் அளிக்கிறார். அவரை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார். நம்ம காணிக்கினாலும் தசோபாத்தினாலும் கனப்படுத்தினால் அவர் நமக்கு பலன் அளிப்பார். இதோ நம்ம கர்த்தருக்கு என்ன சேவை செய்தாலும், என்ன காரியங்களை நம்ம பிரயாசப்பட்டாலும், சரீர முயற்சியாக இருந்தாலும் அல்லது வேற என்ன முயற்சி நம்ம எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. இனி உண்டாகி ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு ஃபெய்த் நமக்கு வேண்டும். பாரம்பரியமாக ஆராதனை செய்வது, கடமைக்காக ஆராதனை செய்யும் பொழுது அது தேவன் அதை பிரியப்படுறதில்லை. அவங்க ரேப்சர்ல பங்கு பெற முடியாது. பாரம்பரியமாக கடமைக்காக ஆராதனை செய்கிறோம். உலகத்தையும் நேசித்துக் கொண்டு ஆண்டவரை நேசித்துக் கொண்டு தங்கள் மனம் போல ஜீவிக்கிறவர்கள் நீங்க சபைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும்.
சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னன்னா உலகம் வேணும், சபையும் வேணும், கர்த்தருடைய வார்த்தையும் வேணும், அந்த கீழ்ப்படிகளுக்கு மனசு கிடையாது. நம்ம மனப்பூர்வம் ஜீவிக்கணும், நம்ம பரவரைக்கும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி பைபிள் எழுது. விசுவாசமெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத கிடையாது. தேவனுக்கு பிரியமான சாட்சி தரவில்லை என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெற முடியாது. இந்த 2 வசனங்கள் நான் அதுதான் சொல்றேன். பாரம்பரியமாக கடமைக்காக கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டோமே அல்லது ஞானஸ்நானம் எடுத்து விட்டோமே என்று அங்கே ஒரு கட்டாயத்துக்காக நம்ம வருவோம் என்றால் எந்த ஒரு வாஞ்சையும் இல்லாதபடி, மன விருப்பம் இல்லாதபடி நம்ம கர்த்தரை தேடுவோம் என்றால் ராட்சத பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம மேல கிருபையாக இருக்கலாம், ஆனால் ராட்சத பங்கு பெற முடியாது என்று இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதை குறித்து விவரமாக நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து நல்ல விழிப்போடு வார்த்தையை கேளு. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி, அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்தா அதோடு கூட அந்த உலகப்பரமான ஆசீர்வாதத்தை கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க அதிகமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது நீங்க கேட்கிற வார்த்தையானது உங்களுக்கு பிரயோஜனப்படும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Before our translation, நாம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக, நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்னதாக, we will have this testimony. நமக்கு என்ன டெஸ்டிமோனி வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்கள். Hallelujah. We must please God. தேவனை நம்ம பிரியப்படுத்த வேண்டும். Possessing a burning desire to please God. A burning desire to please God. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விதமான ஒரு burning desire, நமக்கு ஒரு வாஞ்சி வேண்டும், தீவிரமான ஒரு வாஞ்சி. நான் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக சொல்றேன். இந்த நாளிலே நான் உனக்கு பிரியமாக செய்ய என்னை போதித்தரணும், என்னை நடத்தும். இந்த நாளிலே நான் உனக்கு பிரியமாக ஜீவிக்கணும். உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இன்னைக்கு செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையில் அப்படி சொல்லணும். burning desire. நமக்குள்ள அப்படி ஒரு ஃபயர் இருக்க வேண்டும், நமக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவங்க தான் பிரைடு, அப்படியாப்பட்டதான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். நான் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறேன், ரைட்டு சந்தோஷத்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை விசுவாசிக்கிறேன், ஒன் காடை நான் பிலீவ் பண்ணுகிறேன், சர்வத்தின் வித்தை நான் விசுவாசிக்கிறேன், தீர்க்கதரிசியை நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அது ஒன்லி டாக்டரின் தான். ஆனால் உங்களுக்கு அந்த டிசைர் வேணும். அதோடு சேர்ந்து தேவனை நான் பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவ்விதமாக நான் வாழ வேண்டும். இந்த நாளை நான் வீணாக்க கூடாது. இந்த நாளை நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செலவு செய்யக்கூடாது என்று அதிகாலையிலே நீங்கள் ஜெபித்து அவ்விதமாக பிரயாசப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நமக்கு அது தேவைப்படுகிறது. ஒரு சிலர் என்னன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் வாழ்க்கை கிடைக்கும் என்றால் கொஞ்சம் வருமானம், வீடு வசதி, மனைவி பிள்ளைகள், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் என்றால் அவங்களுடைய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். மற்றவங்களை மதிப்பதில்லை, எதிர்த்து பேசுவது, பாஸ்டருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதில்லை. Without faith it is impossible to please God. தேவனை விசுவாசம் இல்லாமல் பிரியப்பட முடியாது. Not looking to the anything. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு விருப்பம் கிடையாது. Not looking for eternal things. ஆவிக்குரிய காரியங்கள் மேலே வாஞ்சை கிடையாது. புசிப்பதும் குடிப்பதும், அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, இதை பர்ச்சேஸ் பண்ணணும், அங்கே ஓடுறது, இங்கே சாடுறது, எல்லாம் கொஞ்சம் பணம் வந்துட்டு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துவிட்டது. அதனால் என்ன செய்யணும்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களை பின்னே தள்ளி வச்சுவிடுது. Don't have any expectation. தேவனிலிருந்து எந்த காரியத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கே எல்லாமே அவங்களால செய்ய முடியும். அவங்களுக்கு திறமை இருக்கிறது, அவங்களுக்கு வாய்ப்பேச்சு இருக்கிறது. இந்த வாய்ப்பேச்சில் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்லை, அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லை. அந்த ஃபெய்த் இல்லாமல் இருக்கும் பொழுது சில திடீரென்று அழிவு சடிதியாக வரும் பொழுது, ஆபத்து சடிதியாக வரும் பொழுது எல்லாத்தையும் இழந்து பகிர்ந்திருப்பாங்க. அதுதான் அந்த சிலருடைய வாழ்க்கை. இந்த சிலருடைய வாழ்க்கையானது பின்வாங்கி போவதற்கும் விழுந்து போவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தெரியப்படுத்த வேண்டும். பாவத்திலே கண்ணினத்தை நம்ம சிக்கிறக்கூடாது.
கர்த்தருக்கு தெரியமெல்லாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி அனுதினம் அதற்காக சின்னம் பண்ணுவாங்க. ஆமென். இதோ எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியுமே. ராச்சர் நம்ம பேசினா போதாது. இதை நினைச்சிருந்தால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாம் ராச்சர் நம்ம மெசேஜ் சர்க்கிள்ல எல்லாருமே அதான் பேசுவாங்க. ராச்சர்ல போனியா, நான் ராச்சர்ல போனியா, நான் ராச்சர்ல எப்படினாலும் போகணும், ராச்சர்ல போனோம், அரசியல் விட்டுறேன். அதுலயும் கொஞ்சம் கள்ளத்தனமான ஆசை, கொஞ்சம் கட்டி தலையை காட்டலாமா அப்படின்னு நினைச்சார். ராச்சர்ல போகணும்னா அது சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற தேவனுக்கு தெரியுமா ஜீவிக்கிடுது. ஒரு சாதனை கிறிஸ்தவம், உண்மையான கிறிஸ்தவம் கூட ராச்சர் அரசியல்ல போக மாட்டான். நம்ம மாத்தில இருக்கும்போது எப்படி போறது? நம்ம ரேச்சர்ல போறவங்க எல்லாம் நினைக்க வேண்டிய அப்படி வாயில ரேச்சருக்கு வரும் பொழுது உடனே நம்ம என்ன நினைக்கணும் என்றால், நம்ம தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறோமா, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரேச்சர்ல போக போறீங்க. ரேச்சர்ல போகணும்னு சொல்லி தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு நம்ம நினைக்கிறதா எப்படி போகும்? நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. ஏனோக்கு வந்து ஒரு டெஸ்டிமனி உடையவனாக இருந்தான். அவன் ஒரு சாட்சி உடையவனாக இருந்தான். அவனை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இவன் எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. பிரியமானவனே பிரியமானவளே ஒரு பாட்டு இருக்குது. ஆனா அந்த பாட்டை ஏற்றினவருக்கு அது கர்த்தருக்கு பிரியமா எப்படி ஜீவிக்கணும்னு தெரியாது. அவர் எப்படி பாட்டை ஏற்றுகிறார் என்றால் வசனத்தை வச்சு எழுதுகிறார். பைபிள் வசனம் அந்த எழுத்து வசனம் பார்க்கிறார், எழுத்தின்படி எழுதுகிறார். ஆனால் அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. அந்த பாட்டு உங்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. என்ன இந்த faith, the revelation எனக்கு. Faith means revelation. அதை எழுதவருக்கு ரெவலேஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடையாது. இது அநேக பாடல்களை சாதன போதகர்கள், சாதன பசுத்துவான்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ரெவலேஷன் இல்லை. உங்களுக்கு எனக்கான ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். ஆமென். Possessing a burning desire to please God. இந்த கடைசி காலத்திலே நம்ம எதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், burning desire to please God, தேவனை பிரியப்படுத்த அவ்விதமான ஒரு வாழ்க்கையை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அப்படி செய்தால் சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும், சில காரியங்களை விட வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. விடாமலும் நம்ம அதை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமலும் இருந்தால் தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியாது. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், இது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு இது பிரியமில்லாத காரியம், நான் அதை விட்டுறேன். இது அவர் அதிகாலையில் எழுதி ஜெபிக்க சொல்லுகிறார். சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதிகாலையில் எழுத வேண்டும். ஒரு பெண் 6 மணிக்கு மேல தூங்கினா எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? 10 மணி வரைக்கும் தூங்கி இருந்தா எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? ஏன்னா ஏதாவது ஜாப் பண்றாங்களா, வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க, 6 மணிக்கு எழுதுறாங்க. என் மனைவி ஒரு நாள் 6 மணிக்கு மேலே தூங்க மாட்டான். நான் கூட சில நேரத்தில் டயர்டாக நான் தூங்கினாலும் என் மனைவி தூங்க மாட்டான். வீட்டுக்காரிகள் வீரமாக இருக்கிறது எப்பொழுதும் அலர்ச்சா இருப்பாள். அதே போலதான் பெண்கள் அலர்ச்சா இருக்கணும். கர்த்தரை தேட வேண்டும், வீட்டுக்காரிகளை கவனிக்க வேண்டும். சோம்பல் உள்ளவர்களாக இதை வீட்டை சுத்தம் வைக்காதபடி, சரீரத்தை சுத்தம் வைக்காதபடி சோம்பலா இருக்கிறவர்களுக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ரேச்சல் எப்படி பங்கு பெறும்? வெளிப்படுத்தல் நீதிமொழிகள் 31 அதிகாரம் வாசித்தா அந்த குணசாலியான இஸ்திரி எப்படி இருக்கிறார் எனக்கு தெரியும். அதிகாலையிலே இருட்டோடு விழுந்து தன்னுடைய வீட்டுக்காரிகள் எவ்விதமா இருக்கிறது என்று அவள் பார்க்கிறார். உலகபரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நம்ம சுறுசுறுப்பா இருந்து ஆண்டவரை உண்மையா தேடினால்தான் கிடைக்குமே ஒழிய மற்றபடி நம்ம புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டியதாக. possessing a burning desire to please God, தேவனை வந்து பிரியப்படுத்த வேண்டும் என்ற அதை நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கரையத்துக்கு கொண்டிருக்கிறார். He bought us with price. இது நம்மை வந்து அவர் கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார். We are his purchased possession. நான் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 6:19 நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கரையத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து ஆண்டவர் கரையத்துக்கு கொள்ளப்பட்டு விட்டார். நாம் அவருடைய அடிமைகள், அன்பினாலே அடிமைகள். அடிமைகள் வந்து தங்க இஷ்டம் போல ஜீவிக்க முடியும். எஜமான் என்ன சொல்லுகிறார் அதான் செய்யும். அதே போல எனக்கு சுயாதீனம் இருக்கிறது, ஏன் இஷ்டம்
நான் போவேன் அப்படின்னு இல்லை, நான் வந்து அடிமை. ஹல்லேலூயா. பர்ச்சேஸ் பொசிஷன். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஓனராக இருக்கிறார். அவர் என்னை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஓனர்ஷிப் கீழே நான் இருக்கிறேன். அவர் சொல்றபடி தான் நான் செய்வேன். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தால் தேவனை பிரியப்படுத்தும். We are his purchase possession. எபேசியர் 1:14 வாசிக்கிறோம். நாம அவர் வந்து கிரயத்துக்கு கொண்டு விட்டார். 1 கொரிந்தியர் 6:19 கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்குடையது. அவரை மகிமைப்படுத்தவே. நான் வந்து என்ன ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டார், நான் ஏன் இஷ்டம் போல ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் அவர் சொல்றபடி தான் ஜீவிக்க முடியும். நான் எனக்கு சொந்தமானது கிடையாது. எனக்கு சுயாதீன சிந்தை இருக்குது. நான் போவேன் வருவேன், யார் என்ன கேட்கிறது. சில பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள் தாயிடப்பட்டு அப்படிதான் பேசும். அடங்காத கணவர்கள் என்ன அப்படி பேசுவாங்க, அடங்காத மனைவி அப்படி பேசுவார்கள். இதை நம்ம கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம இஷ்டம் போல நம்ம போக முடியாது. மாத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. we are prisoner of his word. மாத்தினால் கட்டப்பட்டான். பவுல் மாத்தினாலே கட்டப்பட்டான். இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும் பொழுது பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதை நான் வேறொன்று நான் என்னால செய்ய முடியாது. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை செய்வதை தவிர வேற ஒன்று நான் செய்ய முடியாது. இப்படி இருக்கிறவங்க தான் தேவனை பிரியப்பட்டது. இந்த விதமான மனப்பான்மை இருக்கிறவங்க தான் தேவனை பிரியப்பட்டது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அல்ல, you are not your own. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. you were bought with a price. கர்த்தர் கல்வாரியிலே இரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று 1 18:19 நம்ம வாசிக்கிறோம். With the precious blood of Christ, we are bought with a price. நம்ம வந்து இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை மனப்பான்மை இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நீர் இருந்தால் அந்த மனப்பான்மை வரணும். நான் வந்து கர்த்தர் என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஏன் இஷ்டப்படி என்னை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க அங்கே கூப்பிடலாம், இங்கே கூப்பிடலாம். நான் ஏன் இஷ்டப்படி செய்ய முடியாது. அல்லது என் மனசு சொல்றபடி நான் செய்ய முடியாது. இயேசு என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஆமென். ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதற்கொண்டு பசுத்த ஆவியினாலே யார் வழிநடத்தப்படுகிறார்களோ அவங்க கண்டிப்பா ரேப்சர்ல பங்கு பெறுவார். தங்களுடைய மனம் போல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இதை தங்களுடைய குறைகளை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தால் பங்கு பெற முடியும். ஆமென். அல்ல, ஃபெய்த் விசுவாசமானது எப்படி இருக்கிறது? 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு டைட்டில் டீடா இருக்கு. விசுவாசமானது டைட்டில் டீடா இருக்கு. ஆமென். நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறீங்க அல்லது ஒரு லேண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டைட்டில் டீடு தேவை, அதுக்கு பேப்பர் தேவை. நம்ம ஏதாவது ஒரு வாகனமாயிலும் அது ஏதாவது ஒரு சொத்து நமக்கு இருக்கும் என்றால் அந்த டைட்டில் டீடு நம்மகிட்ட இருக்கும் பொழுது அதை யாரும் நம்மளை வந்து அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். அந்த வண்டி எங்க இருந்தாலும் நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா அதுக்குடைய பேப்பர் உங்க கையில இருக்கு. யூ ஆர் தி ஓனர். ஹல்லேலூயா. அந்த எவிடன்ஸ் இருக்கு. நமக்கு அந்த டைட்டில் டீடு தான் அந்த ஃபெய்த். அது ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்குது. ஆமென். நம்ம வந்து ஒரு வண்டியை வாங்க போனோம் என்றால் அந்த வண்டியை அங்கே பார்க்குறோம், அதை புக் பண்ணுகிறோம். இதை என்ன செய்ய முடியாது. வேற ஒருத்தர் வந்து அந்த வண்டியை கேட்டாச்சுன்னா கொடுக்க முடியாது. ஏற்கனவே அது ரிஜிஸ்டர் ஆகிவிட்டது, உங்களுக்கு தர முடியாது. நம்ம போயிட்டு என்ன அந்த வண்டியை வந்து சாவியை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருவோம். யாரும் அதை பண்ணி, ஏன்னா அதுக்குரிய பேப்பர் நம்ம கையில். அதே போல நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அது எங்கே இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. இப்போ நம்ம இங்கே நம்ம டைட்டில் டீடு நம்ம பீரோல இருந்துச்சுன்னா அது மேப் எங்கே இருந்தாங்க அதை யாரும் எழுதிட முடியாது. ஹல்லேலூயா. அந்த டைட்டில் டீட் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ரெகுலர் ராப்சர்ல போனா நமக்கு டைட்டில் டீட் தேவை. ஹல்லேலூயா. சும்மா போக முடியாது. அந்த டைட்டில் டீட் இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபெய்த். ஹல்லேலூயா. ராப்சரிங் ஃபெய்த். ஆண்டவருக்கு அந்த ஃபெய்த்தை முதலாவது தருகிறார், டைட்டில் டீட் தருகிறார், நம்ம சுதந்திரவாளி என்று காண்பிக்கிறார். பின்பு நம்ம அதில் பங்கு பெறுவோம். ஆமென்.
faith வந்து ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கிறது. அது ஒரு பொருளாக இருக்கிறது. அது ஒரு எவிடன்ஸா இருக்கிறது. காணப்படாத நிச்சயம். நம்ம அதை பார்க்கல, நம்ம பகவராஜ்யத்தை பார்க்கல, இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கல. இதோ நமக்காக ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறது. ஆனால் அதனுடைய டைட்டில் டீட் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த faith நமக்கு தந்திருக்கிறது. ஆமென். Faith is a good things to come. இதோ விசுவாசமானது வரப்போகிற நன்மைகளுக்கு அது நன்மையாக இருக்கிறது. நியாயப்பிரமாணமானது நிழலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், லா வந்து ஃபெய்த்னு ஒன்று வரப்போகுது. நீங்க லால இருந்து நீங்க ஃபெய்த்துக்கு போகணும். ஃபெய்த் தான் சப்ஸ்டன்ஸ். லா வந்து குறைவுள்ளது, நியாயப்பிரமாணம் குறைவுள்ளது, அது ஷேடோவாக இருக்கிறது. ஃபெய்த் வரப்போகிறது என்பதை அது குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த ஃபெய்த்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென். எப்படின்னு தொடர்ந்து கவனிக்கிறோம். It was made something invisible. உலகமானது விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. நம்ம காண்கிற இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதோ நம்ம ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளை செய்யணும். இரும்பு இதை எடுத்தால் அதை எடுக்கிறோம். சிமெண்ட் செங்கலை எடுத்து வீடை கட்டுறோம். இவ்விதமாக என்ன சில மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து ஒரு நம்ம உருவாக்குறோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கிட்டு ஏதாவது மெட்டீரியல்ஸை கொண்டு வந்தாரா? இல்லை. By faith. Hallelujah. விசுவாசத்தினாலே வார்த்தை உரைத்தார். God's own faith. அந்த விசுவாசத்தினாலே வார்த்தை உரைக்கும் பொழுது இந்த உலகம் தான் எவ்வளவு பெரிய உலகம் பாருங்க. சமுத்திரம் வந்து 3-2 பாகம் சமுத்திரம், ஒரு பாகம் தான் மேலம். தண்ணி எவ்வளவு இருக்குது? அவனோட பேப்பர்ல வாசிப்பேன். இங்கே எவ்வளவு தண்ணி இருக்குதோ அதுக்கு மேல அதே போல மேலேயும் தண்ணி இருக்கு. இதை விட அதிகமாகவே இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் விதமா வாசித்தேன். இதை இப்போ கூட கொஞ்ச நாள் மழை பெஞ்சது. எவ்வளோ இடத்த வந்து தண்ணி வெள்ளக்காடா மாற்றிருக்கு. அப்போ மேலே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அந்தவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி உண்டாக்கினார்? ஏதாவது ஒரு பொருளை எடுத்து செய்தாரா? மனுஷன் வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்காம செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்டு செய்யணும், மரத்தை வாங்கி நம்ம செய்யணும். எதை ஒன்று நம்ம செய்யணும் கூட பில் பண்ணணும்னா ஒரு பொருளை வச்சுதான் நம்ம இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். காணப்படுகளை வச்சுதான் இன்னொரு பொருளை. ஆனால் இயேசு கிறிஸ்து காணாத ஒன்றை வைத்து அவர் உலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த இன்விசிபிள் திங் என்னவென்றால் ஃபெய்த். ஹல்லேலூயா. இந்த உலகம் விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. அது தேவனுடைய விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய உலகம்! இதை விட எத்தனை கிரகங்கள் பெருசா இருக்கிறது? செவ்வாய் கிரகம் எவ்வளவு பெருசா இருக்கு. இதோட சூரிய சோலார் பேனல்ல எத்தனை பிளானட்ஸ் இருக்கிறது, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் எப்படி உண்டாக்கி? பை ஃபெய்த். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. God's own faith நமக்கு வரும்பொழுது ராப்சரிங் ஃபெய்த். இது அதனால தான் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவனை பிரியப்படுத்தினால் தான் நம்ம ராப்சர்ல பங்கு பெற முடியும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த ஆபேல் வந்து முதலாவதாக ஆபேலை நம்ம வாசிக்கிறோம். பின்பு நம்ம ஏனோக்கை பார்க்கிறோம். அதன் பின்பு நம்ம வந்து நோவாவை பார்க்கிறோம். அதன் பின்பு ஆபிரகாம் சாராளை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்களை பார்க்கிறோம். இப்படி வரிசையாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தினார். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தினார்கள். அவங்க எல்லாம் ஒரு ஷேடோவா இருக்கிறாங்க. நீங்க ரியாலிட்டியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆடு மாடுகள் ரத்தத்தின் கீழ் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தவர்கள் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தினால் ஷேடோ. இதை நம்ம ரியாலிட்டி நமக்கு எவ்வளவு ஃபெய்த். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபேல் தேவனை பிரியப்படுத்தினார். எப்படி பிரியப்படுத்தினார்? பை ஃபெய்த். பை ஃபெய்த்னா ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு ஆகும். அந்த வெளிப்பாட்டின்படி அவன் செயல்பட்ட பொழுது அது தேவனை பிரியப்படுத்துவதாக இருந்தது. அவனுடைய காணியை தேவன் அங்கீகரித்தார். ஆமென். நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இது விசுவாசத்தினாலே by faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain. ஆபேலுக்கு பேர் எவ்வளவு முக்கியமான பேர்.
ஆபேல் என்ன செய்தான்? கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செய்யறான். ஆபேலுக்கு பேர் வச்சிருக்கிறவங்க சரியா ஆராதனை செய்யறாங்களா? இல்லை. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களா? இல்லை. மனம் போல போகிற போல பேருக்கு தகுதி கிடையாது. ஆபேல் எவ்வளவு அருமையான ஒரு கேரக்டர் பைபிள். By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain. இதோ காயினுடைய பலியை பார்க்கிறோம், ஆபேல் ஒரு மேலான பலியை செலுத்தினான். எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையை எப்படி சம்பந்தப்படுது பாருங்க. இந்த காயினும் ஆபேலும் conceived in the garden of Eden and born and grew out of the garden. இதோ அவள் ஏதேன் தோட்டத்துல கன்சீவ் ஆனாங்க. ஆனா வளர்ந்தது ஏதேனுக்கு வெளியே தான் பிறந்து வளர்ந்தாங்க. காயின் சர்ப்பத்துக்கு அவன் பிறந்தவனா இருந்தான். இது ஆபேல் ஆதாமுக்கு பிறந்தவனா இருந்தான். ரெண்டு தகப்பன்மார்கள் ஒரு தாய். வித்தியாசமான தகப்பன்மார்களுக்கு அவள் பிறந்திருக்கிறார்கள். அவளுடைய ஸ்வாபம் அவள் யாருக்கு பிறந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. They were conceived in the garden, but they were born and grew up outside of the garden. ஆனால் ஏதேனுக்கு வெளியே ஆதாம் ஏவாளை துரத்தினார். அதன் பின்பு அங்கே பிறந்தாங்க, இவங்க அங்கே வளர்ந்தாங்க. ஏதேனிலே அவங்க கன்செப்ஷன் ஆனாலும் வளர்ந்தது அதுக்கு வெளியே வளர்கிறார். நம்ம இன்னைக்கு ஏதேனில் இருக்கிறோம். ஏதேன் மீன்ஸ் பிளஸன்ட் இருக்கும். இதோ இன்பமான ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹவுஸ் ஆஃப் காட் நம்ம லைக் பண்றோம், நம்ம தேவனுடைய வீட்டை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க அங்கே கன்செப்ஷன் ஆகி அந்த பிறந்து வளர்ந்ததோ அதற்கு வெளியே பிறந்து வளர்ந்தார்கள். அதனால அவர்கள் ஏதேனை விட்டு வெளியே வந்ததுடைய காரணம் என்ன, அந்த ஏதேனுக்குள்ளே எப்படி பிரவேசிப்பது என்பது குறித்தான வெளிப்பாடு ஆண்டவர் ஆபேலுக்கு கொடுத்திருந்தார். The way start to open to him. There is a way back. இது ஆண்டவர் அந்த வழியை அவனுக்கு காண்பித்தார். அந்த வெளிப்பாட்டை அவனுக்கு காண்பித்தார். ஏதேனுக்குள்ள மறுபடியும் நம்ம போவது எப்படி? எத்தனை பேர் ஏதேனுக்கு போக விரும்புகிறோம்? 1000 சாட்சி உலகத்தில் வரும்பொழுது ஏதேன் ஆயிரும். எந்த கட்சி வந்தாலும் உலகத்தை சரி பண்ண முடியாது. வயலன்ஸ் உலகம் முழுசு இருக்கு. பிரான்ஸில் வயலன்ஸ் எத்தனை பேர் காட்சி போனாங்க. இப்போ ஐஎஸ் தீவிரவாதிகள் நியூயார்க்கை தகர்க்கலாமா, மலேசியாவை தகர்க்கலாமா, அவங்க ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் வயலன்ஸ் அதிகமாகவும் சொல்லப்பட்டது. நோவா காலத்தில் the earth is filled with violence. உலகம் கொடுமையினால நிறைந்திருக்குது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்குது. கொடுமை இந்த வயலன்ஸ் இப்பொழுது இருக்கிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார். அவங்களும் தற்கொலை செய்து குண்டு வச்சு அவங்களும் வெடிச்சுக்கிறாங்க. என்ன உலகத்தில் இருக்குது? இந்த பயங்கரவாதத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணா இன்னொரு இடத்துல அவங்க செய்வாங்க. நம்ம எவ்விதமான ஒரு உலகத்துல ஜீவிக்கிறோம்னு பாருங்க. இந்த உலகத்தை மனுஷனால சீர்படுத்த முடியுமா? மனுஷனால சீர்படுத்த முடியாது. தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு வர வேண்டும். எதிர்வே அந்த ராஜ்யத்தை எதிர்வைக்கணும். நான் தான் உலகத்தில் இருக்கிற கட்சிகளை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அதை மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். அளவுக்கு அந்த ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு நம்ம போதிக்கணும். ஒரு காலத்துல உலகத்தின் ராஜ்யத்தில் இருந்தோம், நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டோம். உலகம் சேட்டன் சைடல், நம்ம சேட்டன் சைடல் இல்லை, நம்ம காட் சைடல் இல்லை. உலகமாக நம்ம சேட்டன் சைடல் இருந்தாலும் காட் சைடலுக்குள்ள நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். start to open to him. அவனுக்கு அந்த வழி திறக்கப்பட்டது. There is a way go back. அந்த ஏதேனுக்கு மறுபடியும் திரும்பி போறது எப்படி? அதுக்கான ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியை இவனுக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஆமென். ஆதாம் கர்த்தருக்கு பலியை கொண்டான்னு பைபிள்ல எழுதுது. By faith Adam offered a most excellent sacrifice எழுதிருக்குதா? இல்லை. ஆதாம் பலி செலுத்தினான்னு எழுதுது. ஆதாம் என்ன செய்தான்? பாவத்தை செய்தான். இதை அத்தியலையை தைத்து உயிர் உடுத்தி கொண்டான் என்று 3:7 வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த அத்தியலையை எடுத்துவிட்டு அவனுக்கு தோல் உடைய உண்டாக்கினார் என்று 21 நம்ம வாசிக்கிறோம். ஆடம் கர்த்தருக்கு ஒரு
பலியை கொண்டான் என்று எழுதவில்லை. ஆடாம் ஒருவேளை ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தியிருந்தா அதை பார்த்து ஏபேல் செய்திருப்பான். ஆனா பைபிள்ல ஆதாம் பலி செலுத்தினானே நமக்கு இல்லை. இதுவரைக்கும் யாருமே பலி செலுத்துறதே கிடையாது. அப்படின்னா இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆபேலுக்கு கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு எப்படி தெரியும்? ஆதாம் செலுத்தியிருந்தா பைபிள் அப்படி போடலையே, அவன் செலுத்தவில்லை. இவன் தான் முதலாக அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன் எங்க வந்தது? அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. God revealed to him. Hallelujah. By faith he offered. He was not watching somebody offering. யாரோ சிலர் வந்து பலி செலுத்துகிறார்கள், அதெல்லாம் பார்த்தானா? இதுவரைக்கும் யாரும் பலி செலுத்தல. கர்த்தர்ல எப்படி நெருங்கி வர வேண்டும், ஏதேனுக்குள்ள எப்படி பிரவேசிக்கணும்? சுடரொளி பட்டயம் நாங்கள் வீசிக்கொண்டிருக்கிறோம். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை கேட்டீர்களை நாங்கள் வைத்தார். இதை உள்ள போக முடியாது, பட்டயம் வெட்டிவிடும். இவ்விதமாக எப்படி உள்ள போறது, எப்படி தேவனுடைய பிரசனத்தோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு எப்படி ஐக்கியப்படுகிறது அப்படிங்கிற நமக்கு யாரும் சொல்லல. இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னு அதான் by faith he offered a more excellent sacrifice. ஆமென். அதனால இவன் வந்து என்னன்னா கண்டமினேஷன்ல இருக்க விரும்பல, இவன் வந்து ஜஸ்டிபிகேஷன் அடைகிறது விரும்புகிறான். கண்டமினேஷன் ஜஸ்டிபிகேஷன் ரெண்டு வேர்டு இருக்கு. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவது, நீதிமானாக்கப்படுவது. அதில் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. We have no condemnation. We are justified. Hallelujah. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ரெண்டை கவனிச்சு பாருங்க, ரெண்டு வேர்டை நீங்க கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் லைட் போட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டீ லைட் போடலாம், இருளா இருக்கு. அதனால நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பல்ப் போடக்கூடாது, டீ லைட் போடணும். சுவிட்சு போட தெரிஞ்சவங்க போடுங்க, போட தெரியாதவங்க போடாது. சுவிட்சு போட தெரிஞ்சவங்க அந்த டீம்ல இருக்க லைட் மட்டும் போடுங்க. நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? சுவிட்சு போட தெரியலவங்க, உனக்கு வேற தெரியல. கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உன்னை கண்டாமினேஷன், இன்னொன்று வந்து நீதிமானாக்கப்படுறது, ஜஸ்டிபிகேஷன். இயேசுவின் ரத்தத்தால பாவம் கழுவப்படாதவர்கள், வார்த்தையை விசுவாசித்து இயேசு ரத்தத்தால கழுவப்படாதவர்கள் எல்லாருமே கண்டாமினேஷன்ல இருக்கிறார். ஒரு காலத்துல நம்ம கண்டாமினேஷன்ல இருந்தோம், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தோம், இப்பொழுது நீதிமானாக்கப்படுறோம். ஹல்லேலூயா. we have no condemnation. ஹல்லேலூயா. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யார் யார் ரத்தத்தின் கீழே வரவில்லையோ அவங்க எல்லாரும் ஆக்கினை தீர்ப்பின் கீழே இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாருமே ஆக்கினை தீர்ப்பின் கீழே இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை வந்து அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை நீதிமானாக்கி விட்டது. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே அதனாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுவதை அவர் ஒரே பலியினாலே எந்தெந்தைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இவரே 10:14 இவன் வந்து யோசிக்கிறான், எப்படி கர்த்தரிலே நான் மறுபடியும் போவது? ஆதாம் அதை விட்டு துரத்தப்பட்டான், ஆதாம் ஏவாளும். எப்படி நம்ம அங்கே இடத்துக்கு போவது? எப்படி தேவனோடு ஐக்கியப்படுவது? பலியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாகத்தான் ஐக்கியப்பட முடியும் என்று அவனுக்கு கர்த்தர் அவன் இதயத்தில் வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னால யாரும் செய்தாங்க, அதை பார்த்து இவன் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். சிலர் நல்ல காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், சில போதர்கள் நல்ல காரியங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனா வந்து எதுனா ஒருத்தர் சொல்றதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியா இருக்குதான்னு பார்த்து தான் செய்யும். துணி மக்களாடு போனாட்டானே வந்து ஒருத்தர் பாஸ்டர் சொல்லும் பொழுது இதை எதை செய்யறாங்க என்றால், வார்த்தையின்படி பார்த்து தலைமையில் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 1:12 வாசிக்கிறோம். அதனால நம்ம துணி தலைமையில் முக்காடை போட்டு நம்ம துணியை எடுத்து விட்டோம். இஸ்ரவேல் மயிரை நீளமாய் வளர்ப்பதுதான் அவளுக்கு முக்காடாக இருக்கிறது என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். பவுல் அந்த துணியை மனசுல வச்சு சொல்லல, சாப்பிட்டு மக்கள் அதை மனசுல வச்சு படிப்பதனால அவங்களுக்கு துணி தான் தெரியுது ஒழிய, இதை 15ஆம் வசனத்துல வரும்பொழுது அவங்களுக்கு சிக்கல் ஏற்படும். தலைமையில் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்படுது, அவனுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. அங்க வந்து அவங்க மாட்டிக்கிடுவாங்க. நம்ம அங்க வரும் பொழுது அதுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த முக்காடை குறித்து தான் பவுல் முதல்ல 1ஆம் வசனத்தில் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பது நமக்கு வெளிப்பாடு வந்தது. ஒருத்தர் சொன்னாலும் ஆண்டவர் எரிந்த வெளிப்படுத்தினார், நம்ம செஞ்சுட்டோம்.
அதே போதகர் வந்து இதை என்ன சொன்னா, நீங்க ராப்போன்னு இருக்கிற நிறுத்துங்க அப்படி சொல்லும் பொழுது அது மாட்டீங்கன்னு சொல்லி, நீங்க அந்த காரியம் சொன்னீங்க ரைட்டு தான், ஆனா இந்த காரியம் சொல்லும் பொழுது மாத்தின்படி சரி, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவனோட நம்ம சரியா மறுரூபமாக படு வரைக்கும் ராப்போய் எடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதை நம்ம அதை அடையாளமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது வந்து வார்த்தைக்கு ஒத்து வரும். பாருங்க என்ன செய்யறாங்க என்றால், இவன் யாரையும் பார்த்து செய்யல, அவன் யாரையும் கேட்டு செய்யல, இதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தோல் உடைய அணிஞ்சிருக்கிறாங்க. எப்படி அந்த தோல் ஆடை வந்தது? ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால தான் அவங்க அக்சஸ் பண்ண முடியும் என்று கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். He wants to find a way to stand justified before God. தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்க வேண்டும். அதற்கு வழி என்ன? அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார். நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்க வேண்டும், ஒரு பாவியா நிற்க கூடாது. அதுக்கு வழி என்ன? அதுதான் நம்முடைய உள்ளத்திலே வந்த கேள்வி. எத்தனை தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்கப்படும் நினைக்கிறீங்க? அதுக்கு வழி என்ன? நான் ஒரு பாவியாக குற்றவாளியாக போய் அங்க நிற்க கூடாது. அப்படியானால் என்னை அவர் நரகத்துக்கு அனுப்பிவிடுவார். நான் நீதிமானாக நிற்பதற்கு வழி என்ன? The way back to the presence of God, to get rid of the sins, get rid of the guilt. என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழி என்ன? நான் தேவனுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை பெறுவதற்கு வழி என்ன? நான் அந்த ஜீவ விஷயத்திலே பங்கு பெறுவதற்கு வழி என்ன என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். ரத்தத்தின் மூலமாக தான் நீ ஐக்கியப்பட முடியும். ஆமென். Something genuinely revealed from God. தேவனிலிருந்து அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். அதான் faith. By faith Abel offered a more excellent sacrifice than that of Cain. Hallelujah. அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் அந்த வெளிப்பாடு தான் பைபிள்ல வந்து முதலாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆபேலுக்கு தான் அந்த ரெவெலேஷன் வந்தது. ஃபர்ஸ்ட் ரெவெலேஷன், ஃபண்டமெண்டல் ரெவெலேஷன் ஆஃப் தி என்டையர் பைபிள். இந்த முழு வேத புத்தகத்திலேயும் அஸ்திபாரமான வெளிப்பாடு என்னவென்றால் ஆபேலுக்கு கொடுத்த வெளிப்பாடு தான். ஆமென். The first revelation given man to go back to God. தேவனிடத்தில் எப்படி நம்ம போவது? ஆதாம் ஏவாளும் தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். மறுபடியும் நம்ம தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு என்னது? blood தான். ஹல்லேலூயா. சாதனைக்குள்ள ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வர வேண்டும். முதலாவது கேட்ஸ் வழியாக பிரகாரத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவனை அந்த வெண்கல பலிபீடத்திலே சந்திக்கிறார். வெண்கல பலிபீடத்திலே ஒரு ஆடு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதுதான் கல்வாரி. அங்கதான் அந்த பலி இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சந்தித்த பின்பு பரிசுத்த ஸ்தலத்துல வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஆமென். ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த வெண்கல பலி 7 முக்கியமான பொருள் ஆசிரியப்படாத இருக்கிறது. பாட்டு புத்தகத்துல முதலாவது பாடம் அதுதான். மோஸ்ட் ஹோலி பிளேஸ், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் வர வேண்டும் என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும், தேவனோடு சக்கினா மகிமையில ஐக்கியப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஃபர்ஸ்ட் ரெவெலேஷன் Calvary. Hallelujah. The altar, brazen altar. Hallelujah. You can't even get to the holy of holies outside of the sacrifice. அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாதபடி, பலி இல்லாதபடி, அட்டோன்மெண்ட் இல்லாதபடி நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை சந்திக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம எங்க வந்துக்கிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். முதலாவது அங்கே நம்ம சந்திக்கிறோம். அந்த பலியின் மூலமாக தேவனோட ஐக்கியப்பட வேண்டும். அதை பின்பு சகினா கோரியில் ஐக்கியப்படுகிறோம். ஆமென். ஆரோனிக்குமான நாதாரும் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார். அவங்க வந்து வித்தவுட் பிளட், without the fire of God, நம்ம ரத்தம் இல்லாதபடி, தேவனுடைய அக்கினி இல்லாதபடி அவங்க வந்து தூப காட்ட போகும்பொழுது 2 பேரையும் ஆண்டவர் அடிச்சு போட்டார். லேவியராகமம் 10:1-2 நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 10:1-2 வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவையில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இதோ ரத்தம் இல்லாதபடி, தேவனுடைய அக்கினி, ஹோலி கோஸ்ட் இல்லாதபடி, சால்வேஷன் இல்லாதபடி, பிளட் அங்கே இல்லாதபடி தூபம் போடும்பொழுது ஆண்டவர் அவங்களை அடித்து போட்டார். அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. வீட்டில இருந்து அக்கினியை கொண்டு வந்தாங்க. பசுதாவியை பெறுவதற்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கொடுத்தார்.
சத்தியம் அறியாத சிலர் வஞ்சிக்கப்படுது, புது உபதேசங்களினாலே வஞ்சிக்கப்படுது. நம்ம புது உபதேசங்கள் அந்நியாக்கினியா இருக்கு. பசுதாவியை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வழி கொடுத்திருக்கிறார், வார்த்தையில வழி இருக்கிறது. ஆனால் அந்நிய உபதேசங்களை சில போராட கொண்டு வரும் பொழுது அது அந்நியாக்கினி, அதனால வரும் பொழுது ஆண்டவர் அடிச்சு போடுவார். ஸ்பிரிச்சுவல் டெத் முதலாவது, இரண்டாம் அக்கினி கத்த எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். சந்தேகம் இல்லை, அந்நிய அக்கினியை கொண்டாதபடி நம்ம தேவனுக்கு வானத்தில் இருந்து அந்த அக்கினியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. அதனால பலி இல்லாதபடி, இரத்தம் இல்லாதபடி, அந்த ஃபயர் அந்த ஹோலி கோஸ்ட் இல்லாதபடி தேவனுக்கு தூப வர்க்கம் செலுத்த போகும் பொழுது அந்த 2 பேரையும் ஆண்டவர் அடித்து போட்டார். எவ்வளவு எச்சரிப்பாக இருக்கிறது. அதே பலியை கொண்டு வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக சிலுவையில மரித்தார். ஆமே. அதை நம்ம எப்பொழுதும் நினைக்க வேண்டும். நம்ம வார்த்தையில வந்திருக்கிறோம், ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு என்ன செய்தார் என்பதை நினைக்க வேண்டும். He purchased my salvation and Calvary tree. I love him because he purchased my salvation. என்று பிரணாமுடைய ஃபேவரட் சாங் என்ன வந்தால் 2000 வருஷத்துக்கு முன்னதாக கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார். ஆமே. அந்த அத்தோன்மெண்ட் என்ன செய்வது என்றால் என்னை ஆக்கிய தீர்ப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை நீதிமானாக்கி விட்டது. அவருக்கு முன்னாக நான் தைரியமா நிற்க முடியும். I am justified, hallelujah, by faith, hallelujah, faith on the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். என்னுடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்பு எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. I am justified. I got peace and joy with God. Hallelujah. தேவனோடு கூட எனக்கு சமாதானம் இருக்கிறது. ஆமென். கல்வாரி சிலுவையிலே நமக்கு வந்து ஆண்டவர் என்ன சென்றால் நமக்கு சுகத்தையும் சம்பாதித்தார். பாடி சேஞ்ச் வருவதற்கு முன்னதாக நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் டிவைன் ஹீலிங்கை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் செய்தியில் அது இன்க்ளூடிங் ஆகிருக்கிறது. கல்வாரியில் அவர் பலியாகும் பொழுது not only for our salvation but for our healing. Hallelujah. He paid the price for our healing. Hallelujah. நம்முடைய சுகத்துக்கு ஆண்டவர் அங்கே கரையத்தை செலுத்தினார். பாவத்துக்கு மாத்திரமல்ல, சுகத்துக்கும் கரையத்தை செலுத்தினார். மாத்திர மெடிசன் மேல நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பாடி சேஞ்ச் தரப்போவது நிச்சயம், நான் அதை பிலீவ் பண்றேன். ஹல்லேலூயா. என்னுடைய சோலை நீ ரசித்திருக்கிறீர், அதுக்காக வந்து சொல்றோம். எனக்கு பாடி சேஞ்ச் கொண்டு வர போகிறீர். அப்படி பாடி சேஞ்சே நீ தருகிற ஆண்டவர், இந்த சின்ன வியாதிகளை நீர் அப்புறப்படுத்த முடியுமா? முடியும் ஆண்டவரே. எனக்கு முதல்ல அதுக்கு ஒரு எவிடன்ஸா எனக்கு இது இருக்கா என்று நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி கொடுத்துருக்கார். இன்னைக்கு பிரைட் அதை கிளைம் பண்ணுது. பிரைட் நம்ம பாடி சேஞ்சை கிளைம் பண்ணுகிறோம். இது அதே அதுக்கு நீர் எனக்கு அது தரப்போறது உண்மையானால் எனக்கு இப்பொழுது நீ சுகத்தை தர. இந்த சகோதரன் வியாதியில இருக்கிறார். இந்த சகோதரன் ரட்சிக்கப்படுவது உமக்கு சித்தமானால் சுகம் கிடைக்காம எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? முதல்ல சுகத்தை தந்து அவனுடைய அழைத்து கொண்டு வர. அவரை குறிச்சு உங்களுடைய சித்தம் எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் வந்து ரட்சிக்கப்படணும்னு சித்தம் இருந்துச்சுன்னா நீர் மரணத்தருவாயில சுகத்தை தர. எனக்கு ரேச்சர்ல போறது உங்களுக்கு ஆகவே அது உங்களுடைய தீர்மானமாக இருக்கும் என்றால் இப்போ இந்த சரீரத்துக்கு வியாதி எடுத்து போடும் ஒரு சுகத்தை தர முடியும். அல்லேலூயா. அது ஒரு அட்வான்ஸா தர முடியும், அதுக்கு ஒரு எவிடன்ஸா தர முடியும். ஏபல் was a man of understanding the plan. அவன் தேவனுடைய பிளான் அறிந்திருந்தான். How to access God, தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி அணுகுவது, how to approach God, அந்த பிளான் அவன் அறிந்திருந்தான். நம்ம நேரத்தில் செய்திருக்க சிலருக்கு வந்து அந்த டாபிக் தான் தெரிகிற ஒழிய தேவனை எப்படி அணுக வேண்டும், தீர்க்கதரிசி அதை குறித்து என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதில்லை. மனம் போல ஜீவித்துக் கொண்டு தீர்க்கதரிசி பிரைட் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனா ஆபேல் அப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. He worshiped by faith. விசுவாசத்தினாலே தேவனுக்கு ஆராதனை செய்தார். தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்படும். எப்படி சாட்சி கொடுத்தார்? A man coming approaching God through the shed blood. சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தேவனோடு அவன் ஐக்கியப்படுகிறார். கர்த்தர் அவனுக்கு வந்து எப்படி அவனுக்கு வந்து அந்த அவன் சாட்சி பெற்றான் என்று எப்படி சாட்சி கிடைத்தது? எப்படி சாட்சி கிடைத்தா? ஆண்டவர் அக்கினியை அனுப்பினார். Hallelujah. To receive the fire of God, the Bible says he obtained witness. Hallelujah. ஆண்டவர் ஃபயர் அனுப்பும் பொழுது அவனுக்கு சாட்சி பெற்றார். Hallelujah. இவனுடைய faith வந்து அவனுடைய faith ஒரு ஆட குழந்தை, அதனால ஆண்டவர் அங்கீகரித்தார். அப்படி இல்லை.
ஃபெய்த்தோடு செய்கிறார். ஹல்லேலூயா. ரெவலேஷன் தேவனை எப்படி மறுபடியும் அணுகுவது, ஏடேனுக்குள்ள மறுபடியும் போவது எப்படி, ஜீவ விருட்சத்திலே பங்கு பெறுவது எப்படி, how to access God, how to approach God, how to be justified என்பதை அவனுக்கு தெரிஞ்சால் அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. அந்த வெளிப்பாட்டினாலே அந்த காணிக்கையை கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அவனுடைய ஃபெய்த் அங்கீகரித்து ஃபயர் அனுப்பினார். அதுதான் நம்முடைய வீக்னஸ். ஹல்லேலூயா. நம்முடைய டெஸ்டிமோனி அதுதான். ஆமென். he attained weakness. ஆனால் காயின் பலி செலுத்தினார். காயின் பலி செலுத்தும் பொழுது அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆதியாகமம் 4:1-5 வரை வாசிக்கிறார். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவருடைய கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இது Genesis 4:3-5. Cain brought out the fruit of the ground and offering unto the Lord. அங்கே அவர் நிலத்தின் கனியை கொண்டு வருகிறார். Abel, he also brought the firstling of his flock and of the fat thereof. The Lord had respected unto Abel and his offering. ஆபேலை அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். எப்படி அங்கீகரித்தார்? He sent fire from heaven. Hallelujah. And the fire consumed the sacrifice. அந்த பலியானது பயரானது அந்த பலியை பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. மோசேயை பலி செலுத்தும் பொழுது, அதாவது ஆசரிப்புக்குள்ளாக பலி செலுத்தும் பொழுது fire came from heaven. ஹல்லேலூயா. எலியா பலி செலுத்தும் பொழுதும் fire மேல இருந்து வந்தது. நூற்றிருந்தர் மேல இருக்கும் பொழுது Holy Ghost fire வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை உண்மையா விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களை அங்கீகரிப்பாருக்கு என்ன விட்னஸ் என்றால் உங்க மேல அந்த பசுத்தாவியான நீங்க பசுத்தாவியை பெறும். நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பசுத்தாவி பெறலாம், காயின் பலிதான். அல்லது நான் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறேன், சோதரம் நல்லதுதான். ஆனாலும் நீ நல்லா டெடிகேட் பண்ணல, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படல, நீ பிளட்டை கொண்டு வரல, உன்னை நான் அங்கீகரிக்க முடியாது. பயர் வரல, நீ உன் பாவத்தை அறிக்கை செய்வதில்லை, உன்னுடைய சுவாபத்தை நீ ஒத்துக்கொள்வதில்லை, உன்னுடைய கிரியைகளை தேவனை எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது நீ அதை அறிக்கை பண்ணுவதில்லை. அதனால உனக்கும் எனக்கும் குறுக்க பாவம் இருக்கும் பொழுது நான் எப்படி அங்கீகரிக்க முடியும்? நான் ஒரு பாவத்தை போடுறதுக்கு பிளட் அங்கே கொண்டு இருக்கிறேன். அந்த பிளட்ல ஃபெய்த் அறிக்கை செய்தால் அந்த பாவமானது அந்த பிளட்ல விடுபடுது. அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அக்சஸ் கிடைக்கும். நான் ஹோலி கோஸ்ட் வந்து உன்னை அங்கீகரித்தேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அவர் நம்மை ஒரே பலியினாலே நம்ம அங்கீகரித்திருக்கிறார். அந்த மிஸ்ட்ரி அந்த ரெவலேஷன் மிஸ்ட்ரியா இருக்கிறது, ஒரு ரகசியமாக இருக்கிறது. அது ஆபேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். காயின் என்ன செய்தான் என்றால் the pillar of fire came down and accepted the sacrifice. அங்கே சம்பவமானது அவங்க பலியின் மேல் வந்தது. ஆனால் இவன் லூசிபருக்கு பிறந்தவன். லூசிபர் சர்ப்பத்தை பொசஸ் பண்ணும் பொழுது சர்ப்பம் அமிதமான இச்சைக்குள்ளாகி ஏவாளை வஞ்சித்தது. அதனால பிறந்தவன் இந்த காயின். அந்த ஆதாரத்துக்கு பிறந்தவன் ஆபேல். ஹல்லேலூயா. ஆதாம் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதனால இவருக்கு வெளிப்பாடு வந்துச்சு, அவனுக்கு வெளிப்பாடு வராது. சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு வெளிப்பாடு வராது. அந்த சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு தேவனுடைய திட்டம், பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுடைய சபையை பற்றி, அவனுடைய சாபத்தை பற்றி தான் தெரியுமே ஒழிய பைபிள்ல என்ன வெளிப்பாடு இருக்கிறது, ராப்சர் எப்படி போக வேண்டும், எப்படி நீதிமானாக்கப்பட வேண்டும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யணும், குடும்ப வாழ்க்கை எப்படி செய்யணும் தெரியாது அவனுக்கு. ஏனென்றால் serpent seed that came from Lucifer. The next one was bringing his own works. இதோட காயின் தன்னுடைய சொந்த கிரியைகள், அவன் பிரயாசப்பட்டு வளர்த்ததான அந்த காய்கறிகளை தன்னுடைய சொந்த கிரியைகளை கொண்டு வந்தான். He had no mystery of the blood. ரத்தத்தை குறித்த ரகசியம் அவனுக்கு தெரியல. இவன் கர்த்தருடைய provided way, தேவனால் எப்ப கொடுக்கப்பட்ட வழியை தெரியாது, தன்னுடைய சொந்த வழியின்படி வந்தான். He had no mystery that everything was in the sacrifice. எல்லாமே அந்த sacrificeல இருக்கு நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. கல்வாரியிலே இயேசு சிலுவையில மரிக்கிறதா எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கதான் salvation, அங்கதான் healing, அங்கதான் prosperity, அங்கதான் peace. இது அங்கதான் எல்லாமே கல்வாரியில பலியான அந்த பலியில எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா blessing அங்கதான் இருக்கிறது. காயின் தெரியாது. காயின் பிரயாசப்பட்டு உழைச்சி நம்ம முன்னேறணும், பணத்தை சேர்த்து நம்ம முன்னேறணும், ஏதோ நல்ல வளர்ப்புறமா புசிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவனுக்கு தெரியுமே ஒழிய மிருக மாறியவன். ஆனா இவனுக்கு சோல் இருக்கிறது,
இவனுடைய ஆத்மா தேவனை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேர் நம்ம அப்படி வாஞ்சிக்கிறோம்? He had no knowledge of the mystery. காயினுக்கு அந்த knowledge எல்லாம் கிடையாது. ஆனா யாபேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அவன் தேவனுடைய குமாரனாய் இருந்தான். அவன் சர்ப்பத்தின் வித்து அல்ல. இதோ கர்த்தருடைய பிள்ளையாக அவன் காணப்பட்டான். தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். When you are worshiping God, think Abel. இதோ என்றால் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆபேலை நினைக்கிறேன். ஆபேல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வழியிலே வந்தா அவன் என்ன செய்யறான் என்றால் அவனுடைய ஆராதனையானது தேவனை பிரியப்படுகிறது. ஆண்டவர் பசுத்தாவி அனுப்பி அவனை அங்கீகரித்தார். He worshiped God. பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு ஆராதனை செய்தான். உண்மையான ஆராதனை செய்தான். காயின் false worship. இங்க ஒரு பலிபீடம் இருக்குது, அங்க ஒரு பலிபீடம் இருக்குது. இங்க ட்ரூ worship நடக்குது, அங்க false worship நடக்குது. அதே போல நீங்க ரெண்டு ஆராதனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. உலகம் முழுசும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. ஒன்று ட்ரூ வர்ஷிப், இன்னொன்று ஃபால்ஸ் வர்ஷிப். ட்ரூ வர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும்? யோவான் 4:23 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். இதோ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். It is spirit and truth. Hallelujah. அந்த truth தான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடோடு கூட தேவனை ஆராதிக்கிறார். ஆனா இவனுடைய தன்னுடைய சுய புத்தியின்படி தன்னுடைய சொந்த கிரியின்படி ஆராதிக்கும் பொழுது கேயினுடைய வசிப்பானதை அங்கீகரிக்கிறது. நம்ம இன்னைக்கு God's name கீழே இருக்கிறோம். Hallelujah. God's provided place இருக்கிறோம். Hallelujah. அந்த Clausius name இருக்கிறார். நீங்க யாராவது IPC UPC United Pentecostal Assembly அவங்க ஒன்காட தெரியப்படுவாங்க. ஒரு சௌரியால இருந்து அந்த பாசத்துக்கு பொசுத்தை வாங்கிட்டு பார்த்துட்டு அவங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. சொன்னா அந்த சபைக்கு புரியல. அவங்க இல்லை, அவங்க வேற டாக்டரின்னு அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்தாலும் சரியான சத்தியத்தில் இல்லைன்னு சொன்னான். கேட்கறது இல்லை. சரி, அந்த பொசுத்து தான் படிச்சு பார்த்தேன். நான் என்ன சொன்னாலும் அங்கே அதான் நம்ம செய்தியில இருந்து அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியலன்னு அங்கே இருக்கும். நம்ம ஒரு ஆராதனை அட்டன் பண்ணாலே வித்தியாசம் தெரியும். நான் யூபிசி சபையில் ஐநாவரத்தில் விக்டர் வார்த்தையில் 2 மடங்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னதாக ஹெட் குவார்ட்டர்ஸே அதுதான். அதனால அவங்க டாக்டரிங் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அவங்க ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்துக்குரிய செய்தியை பிலீவ் பண்ணாங்க. டெத் அகெயின்ஸ்ட் இந்த செய்திக்கு டெத் அகெயின்ஸ்ட் அங்கே தான். அப்படி நம்ம அதை போய் பார்த்தாலே நமக்கு புரியுங்க. இதுல நம்ம ஜனம் இல்லை, இந்த ரெவலேஷன் கிட்ட இல்லைன்னு நமக்கு ஒரு ஆளை பார்த்தாலே நமக்கு தெரியும். 1/2 மணி நேரம் பேசினாலே தெரியும். அந்த டிஸ்டிங்விஷ் பண்ண நிதானிக்க தன்மை நமக்கு தெரியணும். அந்த ஆளான எப்படி அப்படிதாங்க ஃபால்ஸ் வர்ஷிப் இல்லை, அவங்களும் நல்லா தான் பாட்டு படிக்கிறாங்க, அவங்களும் அப்படிதான் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம ஒரு ஆராதனை அட்டெண்ட் பண்ணாலே, பெந்தேகாஸ்டல் அசெம்பிளில அட்டெண்ட் பண்ணாலே அவங்களுடைய வர்ஷிப் ஃபால்ஸ் வர்ஷிப் நமக்கு தெரியும். நம்ம எப்படி ரோமன் கத்தோலிக்கு போக முடியும்? பெந்தேகாஸ்டலே ரொம்ப மோசமானதுன்னு பார்த்தா ஃபால்ஸ் வர்ஷிப்பா இருந்தா இதை என்ன செஞ்சால் ரோமன் கத்தோலிக் ஐடல் வர்ஷிப் நம்ம எப்படி அந்த இடத்துக்குள்ள உள்ள கால் வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதை கேயின் வர்ஷிப் ஃபால்ஸ் வர்ஷிப் நம்ம இன்னைக்கு ட்ரூ வர்ஷிப் பண்றோம். Hallelujah. Lamb was lying in the mind of God. இதற்கு தேவனுடைய சிந்தையிலே ஆடு அடிக்கப்பட்டது. Hallelujah. இயேசு தேவன் உலக தோற்றத்துக்குள் தேவனுடைய சிந்தையிலே அடிக்கப்பட்டது. கல்வாரி அவரை எதிர்நோக்கி இருக்கிறார். Hallelujah. அவர் கல்வாரியிலே அதை செய்ய வேண்டும். அவருக்கு முன்னதாக தேவனுடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டார். அந்த பிளான் அப்பவே தீட்டப்பட்டது. Hallelujah. அதான் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். கல்வாரி அவர் சந்திக்க வேண்டும். ஆமென். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய ஆராதனையானது உண்மையான ஆராதனையா இருந்தது. வெளிப்பாடோடு கூட தேவனை ஆராதிச்சார். உலகத்துக்குள்ள தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக கொண்டு வந்தார். இதோ 2000 வருஷத்துக்கு பின்பு அவர் மரிக்க போகிறார். அதற்கு அடையாளமாக இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார். அவனுடைய தாட்ஸ் line up with the word of God. Hallelujah. அவனுடைய வெளிப்பாடானது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து இருந்தது. ஒரு புது வெளிப்பாடு வரலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து இல்லைன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இது ஆவியானுடைய வெளிப்பாடு. உலகத்தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தது. 2000 வருஷத்துக்கு பின்பு மாம்சத்துல வந்து அவர் பலியாகிறதுக்கும் அந்த தாட்ஸ் வந்து லைனா பார்க்கும் பொழுது கர்த்தரை அங்கீகரித்தார். ஹalleluya. Your thoughts are lined up with God's thoughts. Hallelujah. இதுதான் true worship. ஆவியோடு உண்மையோடு true worship இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறது. இதை ஆபேல் வந்து ரியல் வர்ஷிப் பண்ணுகிறார். Hallelujah. This is real worship here. ஆனால் அது ஒரு ஷேடோ. ஆமென். நீங்கள் அதை ரியல் வர்ஷிப் பண்ணுறோம். ஆமென். இது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி வந்தது. அதுக்கு 7 கொம்புகளும் 7 கண்கள் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தினுடைய வலதுகரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். அப்பொழுது 4 ஜீவன்கள் 24 முன்பரும் வணக்கமாக விழுந்து தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைப்பதற்கும் ஜெயம் கொண்டிருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல ஜனங்களின் ஜாதிகளின் பாசைக்காரன் கோத்திரத்திலிருந்து எங்களை தேவனுடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு எங்களை ஆசாரியர் ராஜாக்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாலும் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். ஹalleluya. ட்ரூ வர்ஷிப் வந்து வெளிப்பட்ட ராஜாவே. இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது அநேக தூதர்களை கண்டு நம்முடைய இலக்கம் 10,000 1000 அவர்களும் நினைச்சது மனால் சத்தமாய் ஆர்ப்பரித்து சிங்காசனத்தில் வீட்டிற்கு தேவனுக்கு ஆட்டுக்குட்டியார் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் செலுத்தினார்கள். இதோ வானத்தில் உள்ள பூமியில் உள்ள சமுத்திரத்தில் உள்ள அவர்கள் அனைத்தும் கர்த்தருக்கு என்ன செய்தால் சோத்திரத்தையும் கனத்தையும் ஆட்டுக்குட்டியாக உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொன்னார்கள். 24 மூப்பரும் வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள். ட்ரூ வர்ஷிப் வந்து அந்த வெளிப்பட்ட 5ஆவது அத்தியாயத்தில். ஹalleluya. இன்னைக்கு நீங்க ட்ரூ வர்ஷிப் பண்றீங்க. ஹalleluya. இதனுடைய ஷேடோவாகத்தான் இது ஆபேல் ரகசியம். இது ரியாலிட்டி, அது ஷேடோ. இன்னைக்கு நம்ம ட்ரூ வர்ஷிப் பண்றோம். அது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஆட்டுக்குட்டியை நம்ம காண்கிறோமா? இதோ அவர் புஸ்தகத்தை வாங்குறதை நம்ம பார்க்கிறோமா? நம்முடைய பேர் எங்க வாசிக்கப்படுறதை நம்ம காண்கிறோமா? அப்படி நீங்க கண்டீங்கன்னா சத்தியம் இருக்கும். அதோடு கூட நம்ம அந்த வெளிப்பாடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ட்ரூ வர்ஷிப். ஹalleluya. மற்றதெல்லாம் ஃபால்ஸ் வர்ஷிப். அவங்க கிளாஸ் நேம்ல இருக்கிறாங்க. ஏஜிங்கிறாங்க, ஐபிசி, யூபிசி, இது எம்பிஏ, இதெல்லாம் என்ன தீபேஸ் கிளாஸ் நேம். இங்க நமக்கு அதெல்லாம் இயேசு நாமத்தில் அவருடைய நாமம் இங்கே வைக்கப்படுது. என் நாம உலக தெரிந்து கொள்ளப்பட்ட சாந்திலே வந்தால் தான் நான் அதை அங்கீகரிப்பேன்னு சொன்னார். அவருடைய நாம உலக தெரிந்து கொள்ளப்பட்ட சாந்திலே நம்ம வந்திருக்கிறோம். அந்த ரெவலேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. ட்ரூ வர்ஷிப் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது 5 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதோ வந்து ட்ரூ வர்ஷிப்பை நம்ம வந்து ஆபேல்ல பார்க்கிறோம். ஏனோக்கில் என்ன பார்க்கிறோம் என்றால் வாக்கிங் வித் காட், தேவனோடு கூட நடக்கும். ஆமோஸ் 3:1000 வசனத்துல 2 பேர் ஒருமித்து போகாத பட்சத்தில் எப்படி கூட நடக்க முடியும்? 2 பேர் ஒருமைப்பட்டினாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ? தேவனும் நம்ம நடக்கிறோம். தேவனும் நாம நடக்கும் பொழுது ஏனோக்கு வந்து தினமும் கர்த்தரோடு கூட நடந்தா அவருக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வேணும். நம்ம செய்த காரியம் பிடிக்காம இருந்தால் அவர் நம்ம எப்படி நடப்பார்? வாயாடியாகவும் கண்டத மனசுல வர்றதெல்லாம் பேசுறது, சண்டை போடுறது, தெருவில் போய் சண்டை போடுறது, இப்படிலாம் இருந்தா ஒரு லேடியோடு கூட ஆண்டவர் எப்படி இருப்பார்? எப்படி அக்ரிமெண்டா யோசிப்பார். அங்கே இங்கே போறது, இதை மனம் போல ஜீவிப்பது, அப்படி இருந்தால் ஒரு சகோதரன் கூட ஆண்டவர் எப்படி இருப்பார்? எப்பவும் பேட் ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போகிறது, பொலிட்டீஷியனை தேடி போகிறது, அங்கேங்கே போய் நின்று கதை பேசிட்டு இருக்குது, நேரத்தை காலத்தை வீணாக கழிப்பது, ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நடத்தாமல் இருப்பது, இப்படியா படுறது ஆண்டவர் எப்படி இருப்பார்? அக்ரிமெண்ட் வைக்கிறோம். ஹalleluya. தேவனோடு கூட நம்ம ஒரே சிந்தையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் தேவனோடு நடக்க வேண்டும். இருவர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய எப்படி நடந்துக்கணும்? கணவன் மனைவி ஒருமனப்பட்டாலுடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? ஆணுக்கு ஒரு பாதையில இருந்தா எப்படி நடத்த முடியும்? ஒருமனப்பாடு அவசியம். ஆமென். அந்த ஏனோக்குக்கும் தேவனுக்கும் ஒருமனப்பாடு இருந்தது. இதை ஒருமனப்பட்டு அவர் நடந்து போகாத நடக்க முடியாது. ஒருமனப்பட்டாலுடைய 2 பேர் ஒருமித்து நடக்க. அவன் தேவனோடு கூட நடந்தான். வர்ஷிப்புக்கு பிறகு நம்ம தேவனை ஆராதிக்கப்படுது. அதன் மீது நம்ம கடைபிடிக்கிறது. நம்ம ஃபெய்த் எங்க வர வேண்டும் என்றால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வாக்கிங் வித் காட். ஹalleluya. having fellowship with God. தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு கூட நடப்பது. ஆமென்.
வர்ஷிப் வந்து நமக்கு ஃபெல்லோஷிப்பை கொண்டு வரும், தேவனுக்கு நமக்கு ஐக்கியத்தை கொண்டு வரும். இதென்றால் அவன் வந்து தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே சாட்சி பெற்றான். ஆமென். Holy Ghost seal, அவன் பசுத்தாவின் முத்திரையை பெற்றிருந்தான், அவன் எவிடன்ஸை பெற்றிருந்தான். விசுவாசத்தினாலே அந்த எவிடன்ஸ் வந்து விசுவாசமாயிருக்கு. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அந்த எவிடன்ஸ் ஹோலி கோஸ்டா இருக்கிறது. ஆமென். ஏனோக்கு பிரமிடை கட்டினான். இதுதான் நம்ம பிரமிடை நம்ம பார்க்கிறோம். பிரமிடில் 7 ஸ்டெப் இருக்குது. விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோசனத்தை, சகோசனத்தோட அன்பையும் கூட்டி வழங்கணும். இந்த ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது. பிரமிடை அவர் கட்டுகிறார். Enoch's translation was from the world into another world. அப்படி பிரமிடை கட்டி அவன் வெளிப்பாட்டினாலே அந்த பிரமிடை கட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நோவா காலத்துக்கு முன்னால இருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த பிரமிடு எகிப்துல இன்னைக்கு இருக்கு. ஏனோக்கு கட்டின பிரமிடு இன்னைக்கு இருக்கிறது. ஏனோக்கு கட்டின அந்த பெரிய பிரமிடு இருக்கிறது. அதில் இன்னும் தலைக்கல் வைக்கப்படவில்லை. எகிப்துக்கு போனால் உலகத்தின் அதிசயம் 7 அதிசயங்களிலே, பழமையான 7 அதிசயங்களிலே அது ஒரு பெரிய அதிசயம். எப்படி அதை கேட்டாங்க? எவ்வளவு பெரிய டன் கணக்கில் இருக்குது. யாரும் எந்த மிஷினும் தூக்கி வைக்க முடியாது. அந்த ஒரு கருப்பு கடையில சிமெண்ட் கிடையாது. இப்படி கரெக்டா பெர்ஃபெக்டா அது பிளேஸ் ஆகிடும். ஒரு பிளேயரை கூட இடையில விட முடியாது. அந்த அளவுக்கு அன்னைக்கு என்ன பவர் இருந்தது, ஆட்டோமேட்டிக் பவர் அன்னைக்கு அதை போட்டு வச்சிருக்கிறாங்களா எப்படி தெரியும்? ஏனோ கதை கட்டினான். பூமியின் நடு மத்தியில கட்டப்படுது. எந்த பக்கம் சூரியன் வந்தாலும் நிழல் தரையில விழாது, நிழலே விழாது. அவன் பூகோளத்தை படிச்சு எந்த இடத்துல இந்த பிரமிடு இருந்து பூமியினுடைய சென்டர் பார்ட்ல அவன் கட்டி இருக்கிறான். எவ்வளவு அதிசயமாய் இருக்கிறது. அவன் உலகத்தின் மக்கள் அந்த பிரமிடை பார்க்கிறார்கள். யார் கேட்டினா? ஏனோக்கு கேட்டினா. ஏனோக்கு எதை செய்தான்? விசுவாசத்தினால காணப்படாமல் போனான். அவன் நீங்க கவனிக்கும் பொழுது அந்த ஏனோக்கு பிரமிடு அது தேவன் உண்டாக்கிற பட்டணத்துக்கு அடையாளமாயிருக்கு. வெளிப்பட்டது 21ஆம் அதிகாரத்திலே அந்த பெரிதும் உயரமான மதில் அதுக்கு இருந்தது. அந்த பட்டணம் சதுரமாக இருந்தது. 1500 மைல் நீளம், 1500 அகலமாய் இருந்தது. உயரமும் அது சமமாய் இருந்தது என்று போடப்பட்டது. அங்கே விளக்கு வெளிச்சம், சூரியன் அங்கே தேவைப்படல. ஆட்டுக்குட்டியானதாமே சென்றாங்க விளக்காய் இருந்தார். இதனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ட்ரூ வர்ஷிப் நடக்கிறது. அங்கே ஒரு சிட்டி இருக்கிறது. அந்த சிட்டி இந்த பிரமிடுக்கு அடையாளமாய் இருக்கு. யோவான் அந்த ஏனோக்கு கேட்டது ஒரு ஷேடோ, அது ஒரு அடையாளம். அந்த ரியலா அந்த பட்டணம் இருக்கிறது. எப்படி இந்த பட்டணத்துக்கு போக போறோம்? நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன், நம்முடைய ஃபியூச்சர் ஹோம் அதுதான். ஆமென். அதனுடைய மதில்கள் சகல விதமான ரத்தின கற்களினாலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். வச்சிருக்கல் இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதம், பதுமராகம், புஷ்பராகம், இதால் வைடூரியம், படிய பச்சை, சுனீர, சுகந்தி, 12 விதமான ரத்தின கற்களினால என்னுடைய ஃபைனல் ஹோம், என்னுடைய ஃபியூச்சர் ஹோம் அதுதான். எத்தனை பேர் விசுவாசம்? அதுக்கு இது ஒரு அடையாளம். அதுவும் பிரமிடு மாதிரி இருக்குது. ஹெட்ஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இதை ரட்சிக்கப்படுவதற்கு வெளிச்சத்தை நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியாக ஜீவபுசு பெறப்பட்டவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இதன் தீட்டுள்ளதையும் அதுறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்று அதுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. உச்சங்காலிருந்து உள்ளங்கால் வரை பொய் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பொய். இது அப்படியாக பொய் பேசுறவங்க அங்கே பிரவேசிக்க முடியாது. ஏதோ உயிர் போற காரியத்தில் சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டிய சூழலை வரலாம். எதுக்கு எடுத்தாலுமா பொய் சொல்றது? அப்படியாப்பட்டவங்க அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அங்க வசனம் என்ன இருக்கிறது? வெளிப்படுத்தல் 21:24. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றுமதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளதே அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறது. தீட்டுள்ளதே அருவருப்பையும். இதான் டிவி என்றால் அசுத்தமான காரியங்களை பார்க்கிறவங்க என்றால் ஒருவர் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தீட்டுள்ளதே அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறது. நம்முடைய அந்த சிட்டி அதுக்கு அடையாளமாக எனக்கு கட்டி ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். தேவதாமே உண்டாக்கி கட்டியிருந்த அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். ஆமென். நாம் அந்த பட்டணத்துக்காக காத்திருக்கிறோம். ஆமென். இதில் ஏனோக்கு வந்து அமிதமாக தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமாக சாட்சி பெற்றார். அவன் அந்த சிட்டியை வந்து அந்த வெளிப்பாட்டினாலே கட்டியிருக்கிறான். ஆமென்.
அந்த பரலோகத்தில் இருக்கிற வெளிப்பாட்டினால அதை கட்டியிருக்கிறான். ஆமே. அந்த சிட்டி ஃபைனலாக அந்த பிரமிடு சிட்டிக்குள்ள நீங்க போறீங்க. இன்னைக்கு பிரமிடுக்குள்ள நம்ம இருக்கும். ஆமே. இதுக்கு வெளியே இருக்கிறவங்க எலெக்ஷன் கிடையாது, இதுக்கு உள்ள இருக்கும். ஆமே. நம்முடைய பேசுறது பேசும் இடைவெளியை தாண்டி சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் உள்ள இடைவெளியை நம்ம தாண்டி நம்ம இன்னைக்கு பேசுவோம். கிரைஸ்டுக்குள்ள நம்ம இருக்கும். ஆமே. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து பொழுது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை விசுவாசிக்கிற ஒரு பீப்புள் இங்கே இருக்கிறார். அந்த பீப்புளாக நம்ம இருக்கும். When the fullness of word comes into existence, it will bring forth your people into the fullness. Hallelujah. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது பரிபூர்ணமான வார்த்தை வந்தது, முழுமையான வார்த்தை வந்தது, அறகுற சத்தியம் அல்ல. இப்போ நம்ம அந்த ஜனங்களாக இருக்கு. ஆமே. எந்த வேலை ஜனங்களாக இருக்கிறோம்? ஏனோ காரணமாயிருக்கான். ஈனோக் walked with God. தேவனோடு நடந்து கொண்டு போகும் பொழுது கர்த்தர் அவனை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் காணப்படாமல் போனான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் தேடி பார்த்தாங்க, காணல, எங்கேயுமே இல்லை. இதை கர்த்தர் அவனை கர்த்தரோடு கூட நடந்தான். ஒரு நாள் ஸ்டெப் இன் இருக்காரு. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் வைக்கும் பொழுது பரலோகத்தில் போயிட்டு ஆனால் அவனை நடத்தி கூட்டிக் கொண்டே போகும் பொழுது எரிஞ்சிருந்தால் அந்த பிரமிடு சிற்றி அங்கே வருகிறது. இதை ஹெவன் எழுதியிருக்கிறது. ஹெவனுக்குள்ள போயிட்டான். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே வரும்பொழுது, இயேசுவை நேசித்துக் கொண்டு ஆவியிலே அன்பிலே வளர்ந்து கொண்டே வரும்பொழுது ஒரு நாள் திடீர்னு ராஜ்யம் வந்து நம்ம தெரியும். எதிர்ப்பு பேர் அதுதான் என்னுடைய அந்த நிமிஷத்துல நம்ம சுவாசத்தெல்லாம் மாத்தி கொண்டு போறது இல்லை. இப்ப நீங்க குரோத் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த இப்ப எந்த குரோத்தும் இல்லை. இதை முன்னால 20 வருஷத்துக்கு இருந்த மாதிரியே தான் நம்ம இப்போ இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரி தான் இருக்கோம்னா எப்படி போக முடியும்? Enoch walked with God. Hallelujah. Progressing with God. தேவனோடு கூட வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும் பொழுது நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த அதாவது நோவாவை பற்றி நம்ம பார்க்க முடியாத வசனத்தை வசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே by faith Noah prepared an ark saving his house. தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். ஆமென். காணாதவர்களை குறித்து மழை வரப்போது பார்க்கல. இதுவரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது. 3 பனி தான் பூமியை நினைச்சது. 4 சீசன் கிடையாது. எல்லாம் ஒரே சீசன் தான். உலகம் வந்து எப்படி இருக்கிறது? அது 3ல 2 பாகம் சமுத்திரம், 1 பாகம் சமுத்திரம். எப்படி இருக்குது? உலகத்தை சுற்றி சமுத்திரம் இருக்கு. உலகம் எப்படி இருக்குது? ஏர் கண்டிஷனா இருக்கு. எல்லாம் மித சீதோஷ நிலை தான். அந்த வெயில் காலம், கோடை காலம், பனி காலம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மித சீதோஷம். மழை பெய்யாது, மழை கூட தேவையில்லை. மழை வந்துருமோன்னு பயப்பட முடியாது. புயல் காற்று கிடையாது, வெள்ளம் கிடையாது. எதிர்பார்க்கிறோம் ஏதோ ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துல வெள்ளம் கிடையாது, ஹல்லேலூயா, மழை கிடையாது. இதை மாணவ உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இதை காணாத மழை பெய்யும், 40 நாட்கள் மழை பெய்யும் சொல்லும் பொழுது அதை யாரும் நம்ப முடியாது. காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவரான பயப்படல. பயபக்தி உள்ளவரான ஹல்லேலூயா. பயம் வந்து பாண்டேஜா இருக்கும். நரகத்துக்கு போயிருமோ அப்படின்னு பயந்துனா அது ஒரு பாண்டேஜ். இப்போ உலகப்பிரமான இன்பம் வந்தா ஒரு கல்யாண வீட்டில் போனால் அந்த ஒரு பயம்லாம் போயிடும். பைபிளை பற்றி நினைக்கிறது இல்லை, ஜெபத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. அங்கே போனால் அந்த ஜாலி மேக்கிங் ஆகிடும். ஆனால் இங்கே பசங்க கேட்கும்பொழுது கொஞ்சம் பயம் வரும், அங்கே போனால் பயம் போயிடும். அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது. பயபக்தி, ஹல்லேலூயா, ரெவரன்ஸ், ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த ரெவரன்ஸ் ஏற்பட்டது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்ம அதை மிஸ் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ரெவரன்ஸ் அவனுக்கு வந்தது. ஆமென். பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அவன் பேழை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான். ஸ்காஃபர்ஸ் இருந்தாங்க, மார்க்கர்ஸ் இருந்தாங்க, பரியாசம் பண்ணுறவர்கள், இதை அசட்டை பண்ணுறவர்கள். அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நோவாவை பரியாசம் பண்ணினார்கள், அசட்டை செய்தார்கள். அவன் பேழை உண்டு பண்ணதை குறித்து அதிகமா அவங்க பேசினாங்க. அது எதையுமே அவன் விசுவாசத்தை தடை பண்ண முடியல. ஹல்லேலூயா. ஏனென்றால் God revealed in his heart. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் இதயத்திலே வெளிப்படுத்தின அப்படின்னாலே அவன் அந்த விசுவாசத்தை உடையவனாக இருந்தனாலே எந்த காரியமும் அந்த விசுவாசத்தை பேரலைஸ் பண்ண முடியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசுவாசம் இருக்குமென்றால்
நீங்க வந்து அந்த ராப்சரிக் ஃபெய்த் உடையவளாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய விசுவாசத்தை பாதிக்காது. எதிரே விசுவாசம் பல ஃபால்ஸ் டாக்டரின், பல கருத்துக்கள். நீ சொல்லிட்டே கிடப்பா, நாய் வந்து சூரியனை பார்த்து குறைச்சினா அதுக்கு தான் வாரி வலிக்க போகுது. நீ என்ன வேணாலும் குறைச்சிட்டு கிட, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார். ஹல்லேலூயா. நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு இருக்கிறது, ஒரு கமிஷன் இருக்கிறது, ரீடெஸ்டினேஷன் இருக்கிறது. ஐ see my name in the Lamb's book of life. உன்னுடைய காரியங்கள் ஒன்று என்னை அஃபெக்ட் ஆக, உன்னுடைய முயற்சிகள் வந்து ஏன்ட்ட பலிக்காது. வேற யாருக்காவது வந்து பலிக்கலாம், ஆனா ஏன்ட்ட பலிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வெளிப்படுத்த நோவான் தான் சொன்னான், எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியா மழை வரும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யா போகாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சயின்டிபிக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அதாவது கொஞ்சம் பொதுவான கருத்தின்படி நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய கருத்துக்களெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. God's word is true. ஹல்லேலூயா. God won't lie. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அவன் அந்த ஆதாமுடைய ஜெனரேஷனா இருந்தான். ஏனோக்கு 7ஆம் தலைமுறையா இருந்தான். 7th டிரான்ஸ்லேஷன் வருகிறது. அவன் ஆதாம் வந்து சேத்தை பெற்றான், சேத்து வந்து ஏனோசை பெற்றான், ஏனோஸ் கேனானை பெற்றான், கேனான் மகாலாலியை பெற்றான், மகாலேல் யாரைத்தை பெற்றான், யாரைத்து என்றால் ஏனோக்கை பெறும் பொழுது 7th வந்தால் இன்னைக்கு 7th வந்திருக்கிறோம். பவுலிரேனிஸ் மார்ட்டின் கொலம்போ இதோ லூத்தர் வெஸ்லி பெருங்கான் 7ல் வரப்பொழுது ராப்சர். இது அவன் வந்து 10ல் வரும். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான், மெத்துசலா லாமேக்கை பெற்றான், லாமேக்கு வந்து நோவாவை பெற்றான். ஆதியாகமம் 5ஆம் வாசிக்கிறோம். 10th ஜெனரேஷன். அந்த 10th ஜெனரேஷன்ல ஃப்ளட் வந்து இது வெள்ளம் வந்து அந்த வந்து என்ன ஸ்காஃபர்ஸ் மார்க்கர்ஸ் வந்து ஒன்று செய்யல. ஆடாமுடைய 10th ஜெனரேஷன் ஹைபிரிட் சில்ட்ரன் கிடையாது, கலப்படமான சந்ததி கிடையாது, அல்லது அவன் சர்ப்பத்தின் வித்து கிடையாது. இது அவன் ஆதாமின் குமாரன், தேவனுடைய குமாரனாக இருந்தான். ஆமென். அவனுக்கு வெளிப்பாடு வந்தது. ஆமென். கதவு அடைக்கப்பட்டாய்விட்டது. ஆண்டவர் அந்த ஆர்டர் பண்ண சொல்லுகிறார். பின்பு ரெயின் வருகிறது. ரெயின் வந்து மேடையை லிஃப்ட் பண்ணுகிறது. அந்த அரராத் மலையில 7th வீக்ல ரெஸ்ட் ஆகும் பொழுது புறாவை கவர்ந்து புறா வந்து அவனை நியூ லேண்டுக்குள்ள கொண்டு வருது. ஆமென். அந்த நியூ லேண்டை பெறுவதற்கு முன்னதாக அவனுக்கு டைட்டில் டீட் இருந்தது. ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கு அவன் சுதந்திரவாளியாக மாறினான். அதுக்கு முன்னால டைட்டில் டீட் கொடுத்தான். கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்திருந்தார். காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பித்து பயபுத்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேடை உண்டாக்கினான். அதனால் உலகம் அகிரிக்குள்ளாக தீர்க்கிறது என்று விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான். ஆமென். இந்த 3 காரியங்களும் அவனை நியூ லேண்டுக்கு கொண்டு சென்றது. ஆமென். ரீபாப்புலேட் தி வேர்ல்ட். உலகத்தை அவன் ரீபாப்புலேட் பண்ணினான். அந்த சப்ஸ்டன்ஸ் அது வந்தது. அதன் பிறகு நான் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனை பிரியப்படுத்தினார். அவனுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் வந்து அவனை வந்து ஊர் என்கிற கல்தையால் அழைக்கிறார். நீ உன் இடத்தையும் ஜாதி ஜனங்களை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சதிகளை சகிப்பேன், பூமியோட வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டான். அந்த இடத்தை அவன் பார்த்ததே கிடையாது. அது நியூ லேண்டு, அது ஸ்டேஜ் லேண்டு, இது அவனுக்கு புரியாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவன் போகும் பொழுது அவன் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான். ஆமென். இங்க பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த தெரிஞ்சார். அங்கே கடவுள் மேல நடந்து வருகிறார். கடவுள் மேல நடந்து வரும் பொழுது நான் தான் என்று சொல்லுகிறார். அவள் ஆவேசம் பேய் என்று நினைத்தார்கள். அவன் நான் தான் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? இப்ப இது வந்து ஒரு நியூ வாக். ஒரு தரையில தான் நடந்தான். இப்ப தண்ணி மேல நடக்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஃபெய்த் பிரமாதங்கள் இருந்தாங்க, ஏதோ உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, குழந்தைகளை பெறாங்க, ஏதோ வாழ்றாங்க. அது வந்து அது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, பொதுவான வாழ்க்கை. நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம விசுவாசத்தில் நடக்கிறோம். ஹல்லேலூயா. உலகப்பரமான மக்கள் போது நமக்கு வித்தியாசம் இல்லை. அப்படியாப்பட்டவங்க இங்க வந்து வார்த்தையை மேற்கொள்ளலாம்னு நினைக்க கூடாது. இங்க டீச்சிங் என்ன? விசுவாசத்தினாலே நம்ம ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம விதமான ஒரு வாக்கு நம்ம பண்ணும் பொழுது அது எதுக்கு அடையாளமா இருக்குது? வேறு தண்ணி மேல நடந்த அடையாளம். இது வரைக்கும் தண்ணி மேல நடந்தது இல்லை.
இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுகிறது? நீ நடந்து வா என்று சொல்லுகிறார். It's a voice of God. Amen. The voice calling. அது யோவானை சொல்லல, அது வேற யாரையும் சொல்லல, அது யாக்கோபை சொல்லல, பேதுருக்கு தான் அந்த வாய்ஸ் சொன்னது. ஆமென். அதே போல the voice என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, நீ விசுவாசத்திலே ஜீவி. ஹல்லேலூயா. மற்றவங்க தங்களுடைய சுய புத்தியில, தங்களுடைய சொந்த மூளையில, தங்களுடைய பிரயாசத்தில அவங்க ஜீவிக்கும் பொழுது நம்ம அப்படியாப்பட்ட ஜீவியம் செய்யல. நம்ம we live by faith. Hallelujah. We walk by faith. Hallelujah. அவங்க தரிசித்து நடக்கிறாங்க, நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். When the voice called him to realize the next one didn't want to move, but it is me God is calling. ஆண்டவர் அவங்கள அழைக்கிற, அவங்க உலகமா ஜீவிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன அழைச்சாரு? ஹல்லேலூயா. நான் விசுவாசத்துல ஜீவிக்கிறேன். அவங்க அப்படி இருக்கிறாங்களா? அவங்கள பத்தி நமக்கு இல்லை. ஆண்டவர் என்ன அழைச்சார்? தண்ணி மேல நடக்கும்படியா அழைச்சார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் வரும் பொழுது மார்க்கு 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 4 அதிகாரம் 37-39 வரை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் காற்றை கடலை அதட்டினால் அவர் படகுக்குள்ள இருந்தார். ஐயோ நாங்க அமிழ்ந்து போறோமே, தண்ணியெல்லாம் படகுக்குள்ள வருது அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் எழுந்திருந்த அந்த விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று காற்றை கடலை அதட்டும் பொழுது அந்த காற்று கடலை அமைதியா இருக்கு. இப்போ எதிர்காற்றா இருக்கிறது, காற்று வீசுகிறது, அலையும் அடிக்கிறது. ஆண்டவர் காற்றை கடலையும் அதட்டல, அப்படி அதட்டாம தான் நடந்து வர சொல்ற. கடல் அமர்ந்து இருந்துச்சு, தண்ணியெல்லாம் ஒரே மாதிரி ஃபேட்டா இருந்துச்சு, ஈவனா இருந்துச்சு, அது மேல நடந்து வந்தாங்க. கடல் அலை அடிக்கதான் செய்யுது, காற்று வீச, அது மேல நான் அலைகடல் மேலதான் நடந்து வர சொன்னேன். இன்னைக்கு நீங்க அலைகடல் மேலதான் நடக்கிறீங்க. காற்று வீசதான் செய்யுது. இந்த உலக வாழ்க்கை அப்படியாப்பட்ட வாழ்க்கை தான். காற்று வீசும், அலை வீசும், அலை அடிக்கும், அதன் மேலதான் நடக்க சொல்லுகிறார். ஆமென். காற்றையும் கடலை அகற்றல, அவர் படகுல ஏறி உட்கார்ந்த பிறகுதான் காற்று கடலை அங்க அலையும் அமர்ந்தது பைபிள்ல வாசிக்கும். இப்போ சொல்றது மத்திய 14:30 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நடந்து வா என்று சொல்லும் பொழுது அவன் புயலையும் பார்க்கிறான், காற்றலையும் பார்க்கும் பொழுது உள்ள அமிழ்ந்து போகும் பொழுது இதை கர்த்தர் என்ன செய்யறார்? இயேசுவே ரட்சியும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி அந்த விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அவரே தூக்கி வச்சுக்கிட்டு அவனை கொண்டு போயிட்டு படலை கொண்டு விட்டுட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அப்படி செய்தாத பைபிள் நமக்கு. மத்திய 14:30 வாசிக்கலாம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் ஏறின உடனே இப்பொழுது இயேசுவோடு நடக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடலை காற்றை அகற்றல, அது எல்லாமே அலை வீசதான் செய்யுது. அது மேலதான் 2 பேரும் நடக்கிறாங்க. 2 பேரும் படகுல ஏறின உடனே கடலை அப்படின்னு பைபிள் நடக்குது. அவனை தூக்கி கொண்டு போயிட்டு இவனால நடக்க முடியல, இவனுக்கு நடக்கிறதுக்கு இவன் பாத்திரவானா இல்லை, இவனுக்கு அங்க பெய்த்து இல்லை அப்படின்னு தூக்கி கொண்டு நான் படகுல வைக்கிறதில்ல. மேல ஆண்டவர் கையை தூக்கி அவனுக்கு மேல தூக்கிட்டு திரும்ப நீ நட. ஹல்லேலூயா. எனக்கு அந்த வாய்ஸ் கால் மீ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்னை அழைத்தது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவிசுவாசம் ஏற்பட்டது, அதனால உள்ள மூழ்க வந்தாலும் ஆண்டவர் தூக்கி இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் அவனை அழைச்சிருக்கிறார். நடந்து வேண்டாம், அவர் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். He is obligated to help him. Hallelujah. ஏனென்றால் இயேசு உங்களை உண்மையில அழைத்தார் என்றால் அவனை அழைக்கிற உன்னை அழைச்சிருக்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பேசுகிற நீ நடந்து வா சொல்லும் பொழுது அவர் என்னை அழைத்தார் என்றால் நான் உள்ள மூழ்கினாலும் என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தி நடக்க செய்வார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். இயேசு என்னை அழைத்திருக்கிறார். காலிங் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு காலிங் இருக்கும் பொழுது நான் எப்படி அமர்ந்து போவேன்? ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து போனாலும் எனக்கு ஒரு உதவி செய்வார், என்னை மறுபடியும் நடக்க வைப்பார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷனையும் நான் மாஸ்டர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏனென்றால் அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாஸ்டர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். அலைகள் எவ்வளவு வீசினாலும், கடவுள்கள் அந்த காற்று வீசினாலும் அந்த சூழ்நிலைகளை நான் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். நான் கொஞ்சம் சின்ன லிட்டில் பிட் நான் ஃபெயிலியர் ஆனாலும் கூட அவர் என்னை தூக்கி எடுத்து மறுபடியும் நடக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
இதோ இவரெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாமை நாங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து என்ன சொன்னால் அவன் போகும் இடத்திலிருந்து விசுவாசத்தினாலே போனான். பேரு தண்ணீரை ரெண்டு போல நம்ம விசுவாசம் எடுத்தோம். அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். 10 வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின திட அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்காக காத்திருந்தார். ஆமென். அந்த சிட்டி அவனுடைய வாஞ்சியெல்லாம் அந்த சிட்டி தான். எதிர்க்க அந்த வாஞ்சி இருக்கு. ஏன்னா சிட்டியில நம்ம ஆண்டவரை பார்க்க போகிறோம். அல்லது அவருடைய பசுத்தவர்களை நாம் காண போகிறோம். ஆமென். இங்க இருக்கிற வீடு எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் அந்த வீடுகள் நீங்க வெள்ளத்துல நடக்குது. சென்னை விட்டு சென்னை வேலை தேடி வந்தாங்கலாம் தங்க சொந்த ஊருக்கே போகலாம். ஏன்னா வாடகை வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. வாடகை வீட்டில் இருக்கவங்க ஓனர் மேலே போயிட்டு கீழே வாடகை கொடுக்குறாங்க. கீழே தண்ணி வந்து பேப்பர்லாம் விதமாக வாசிக்கும். அதனால இங்கே நமக்கு நிலையான சிட்டி கிடையாது. 2 நாள் மழை பெஞ்சாலே தாங்கல. நோவா காலத்துல 40 நாள் ராத்திரி மழை இரவு பண்ணினா எப்படி உலகமே முடிய போச்சு. 2 நாள் மழைக்கு சண்டை பண்ணோம். 24 மணி நேரம் பெய்யா தாங்காது. கொஞ்சம் நேரம் பெய்து விடுது. 24 மணி நேரம் கண்டினியூஸா பேசினா 1 நாள் மழைக்கே இந்த சண்டை பண்ண தாங்க. அவ்விதமான ஒரு பட்டணத்துல நம்ம ஜீவிக்கிறோம். நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? இருந்தாலும் நமக்கு அங்க ஒரு வீடு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறார். இதுதான் வீடு நம்ம வாசம் பண்றது. இந்த பாடி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல ஒரு ஸ்பிரிட் தந்திருக்கிறார், சோல் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தியாபனி பாடியும் வச்சிருக்கிறார். எதுவே விசுவாசிக்கிறோம் அது பெர்ஃபெக்டா இருக்கிறது. இது நெகட்டிவ், அது பாசிட்டிவா இருக்கிறது. ஒரு நாள் அந்த தியாபனி பாடி மேட்ச் ஆகும் பொழுது நம்ம அங்கே ஜீவிப்போம். ஹல்லேலூயா. தேவனால் கட்டப்பட்ட கைகளை அல்லாத வீடு நமக்கு இருக்கிறது. ஆமென். நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது. நம்ம சென்னை பட்டணம் சிட்டியா இருக்கிறது. நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. அதே போலதான் நமக்கு ஒரு வீடு ஒரு பாடி இருக்கிறது, ஒரு மேன்ஷன் இருக்கிறது. ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். எதற்கு அதுக்காக நம்ம காத்திருக்கோம்? இதோ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவனுக்கு வந்து ஆண்டவர் அவரோடு கூட வந்து ஆகாரத்தை புசித்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே இதோ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆண்டவர் மாம்சத்திலே தோன்றி அங்கே வருகிறார். தற்காலிகமாக ஒரு மாம்ச சரீரம் அவனோடு கூட அவர் புசிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜெயம் கொள்வதற்கு தெரிஞ்சார். இதோ வாசப்படி தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு காது நான் வந்து பேசிட்டு அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஐ வில் சர்வ் வித் ஹிம். ஹல்லேலூயா. நம்மோடு இயேசு போஜனம் பண்ணுகிறார். இதோ பின்பு என்றால் அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பரப்பான் என்று வெளிப்படுத்துகிறார். அதே போல நமக்கு வந்து சன் ஆஃப் காட், இந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்ம காண விரும்புகிறோம். ஆமென். நமக்கு பாடி சேஞ்ச் அங்க வந்தது. ஆபிரகாமுக்கு பாடி சேஞ்ச் வந்தது. அது மாத்திரம் அல்ல, சோதோமுக்காக போகும்போது போற வழியில் அவன் கூட போகிறான். ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் அந்த அழிப்பதை குறித்து சொல்லுகிறார். The destruction of Sodom and Gomorrah. He revealed the mystery. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். He is a supreme judge. Hallelujah. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி இருக்கிறாங்க. அவங்க கூட சில நேரத்தில் சரியானபடி அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. அநேக ஜட்ஜிகள் வந்து எதுனா சரியா தீர்ப்பு கொடுக்க தெரியாது. அவன் சுப்ரீம் ஜட்ஜ். ஹல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நமக்கு நியாயத்தை விசாரிப்பார். அவர் எனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அந்த சுப்ரீம் ஜட்ஜ் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார். நமக்கு பிளட் இருக்கிறது, தவறு செய்த அறிக்கைப்பட்டிடலாம், மீட்படையலாம். இதோ மற்றவங்களுக்கு அந்த பிளட் இல்லை, நம்ம பிளட் அப்ளை பண்ணலன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். சோதோம் குமாரவை அழிக்கும்படியா வந்திருக்கார். உலகனைக்கு சோதோமின் நிலைமை அடைந்திருக்கிறது. க்ளோஸ் சைன் என்னவென்றால் அவங்களுக்கு அந்த இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வந்து மனுஷனுடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி கடைசி அடையாளம் வந்தது. கடைசி அடையாளம் வந்த பிறகு உலகத்தின் அழிவுக்கு முன்னதாக நமக்கு பாடி சேஞ்ச், நம்ம வாக்குத்தத்தமானப்பட்ட குமாரனை சந்திக்கிறோம். ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஃபெய்த் இருந்தது, அதே ஃபெய்த் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஃபெய்த் ஷேடோ, நம்ம ரியாலிட்டி. ஷேடோ வந்து என்றால் போட்டோ வந்து ஷேடோவா இருக்கிறது. உங்க சரீரம் வந்து ரியாலிட்டி. எது முக்கியம்? ரியாலிட்டி. ரியாலிட்டி தான் அந்த ஷேடோ காரணம். அவங்கெல்லாம் நமக்கு ஷேடோவா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
அவன் ஓல்ட் பசுத்தவான்களை காணும் பொழுது எபிரேயர் 11:39 வாசிக்கிறார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷ நன்மையானது. இவரெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார். இந்த ஆபேலுக்கு ட்ரூ வர்ஷிப் என்னன்னு அவர் வெளிப்படுத்தினார். ஏனோக்குக்கு எப்படி வந்து மேல டிரான்ஸ்லேஷன் எப்படி மேல எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று வெளிப்படுத்தினார். நோவாவுக்கு வந்து எப்படி இந்த அழிவிருந்த உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு பாடி சேஞ்ச் வருவதை அவர் வெளிப்படுத்தினார். இவரெல்லாம் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் நம்மை எல்லாம் பூரணராகாதபடி அவர் விசேஷித்த ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசேஷித்த ரெவலேஷன் நமக்கு வைத்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் ரெவலேஷன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அவங்க செய்த எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியா நம்ம செய்யறோம். ஆமென். இவரெல்லாம் என்ன செய்தார்கள்? 13 வாசிக்கலாம். அதே அதிகாரம் எபிரேயர் 12:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு தூரத்திலே அதை கண்டு வாசிக்கலாம். நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தன்னை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு இதை தூரத்திலே அவர்கள் பார்த்தார்கள் என்றால், ஆனா இவங்க seen them afar off and persuaded them and embraced them. தூரத்திலே பார்த்தார்கள். மார்ட்டின் லூத்தர் தூரத்துல பார்த்தார். ஜான் வெஸ்லி தூரத்துல பார்த்தார். இன்னைக்கு நல்லா வந்து அதை பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. வரப்போகுது அந்த அல்பா ஏஜ் மறுபடியும் வரப்போகுதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஹல்லேலூயா. அல்பா ஏஜ்ல பேதுருட்ட வந்து அன்னியா சபையா போய் சொல்லும்போது செத்து போயிட்டாங்க. அங்க பாதிகள் யாரும் சபைக்கு வர முடியாது. அவத்தோடு வந்தா செத்து போயிடுவாங்க. பேதுருட்ட போய் சொல்லும்போது அந்த விளக்கு தான் வித்தீர்களா, ஒரு பகையை வச்சிட்டு வைத்திருக்கு, விளக்கு தான் வித்தீர்களா கேட்கும் பொழுது ஆமான்னு சொன்னாங்க. உடனே செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த சர்ச்சில் பசுத்தாவியார் இருந்தார். ஹல்லேலூயா. பாவிகள் அங்க பிரவேசிக்க முடியல. சின்னர்ஸ் வந்து அந்த சபையில ஆட் பண்ண முடியல. சாவன சபையில பாவிகள் இருக்கிறாங்க. நம்ம சபையில அப்படி இருக்கணும்னு சிலர் விருப்பப்பட்டா நான் என்ன செய்ய முடியும்? கத்தத்தை நான் கணக்கு ஒப்பிக்கிறேனே. ஆனால் அங்க பாவிகள் இருந்தாங்க. சபீராலும் அதே பொய்யை சொல்லும்போது விழுந்து போனாங்க. அங்க என்ன இருந்தது? டிரான்ஸ்லேஷன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பிலிப்பு ஞானசானத்துக்கு தான் அதுக்கு பேர் அவன் எங்கேயோ போயிட்டான். ஆசோத்துல காணப்படுகிறான். ஏதோ பவுல் வந்து அங்க என்ன சொன்னாங்க? 3ஆம் வரை கேட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் அங்க இருந்தது. ஹல்லேலூயா. அங்க வந்து என்ன சொன்னாங்க? பேருடைய நிழல் மட்டும் பட்ட மாத்திரத்திலே வியாதிகள் சுகமானது. அப்போஸ்தலர் 5:10 வாசிக்கிறோம். இதோ அந்த அவங்களுக்கு அந்த ஹீலிங் அங்க இருந்தது. ஹல்லேலூயா. அதுவே எல்லாமே இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. சின்னஸ் சர்ச், சின் ஃப்ரீ சர்ச். அந்த அல்பா ஏஜ் வந்து இதோ மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி தூரத்துல கண்டாங்க. இன்னைக்கு இது வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வரும்போது நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் இதோ என்றால் ஹோலினஸ் நமக்கு வருகிறது. ஆமென். ஃபுல்னஸ் ஆஃப் ரெவலேஷன் வந்து நம்மை தேவனுடைய குமாரன் குமாரத்திகளாக மாற்றுகிறது. ஒமேகா சர்ச்சை கொண்டு வருகிறது. ஆமென். அவங்க எல்லாரும் விசுவாசத்தோடு மரிச்சார்கள். பெட்டர் ரெசரக்ஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. இது அவங்க எல்லாம் விசுவாசத்தோடு அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட விசுவாசத்தோடு அவங்க பார்த்தாங்க. அவர் தான் அந்த லேம்ப், அவர் தான் அந்த சிட்டியை கொண்டு வர வேண்டும். எல்லாமே அவர் தான் விசுவாசித்தாங்க. விசுவாசத்தோடு மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது அவங்களை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. மத்திய 27:52-53 வாசிக்கும் பொழுது இதோ அவர் மரித்து போன பசுத்தவானுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்து பசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 1:1 வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாரும் மேல கூட்டிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. வாசலுடைய உயரங்கள், அமாதி கருவுடைய உயரங்கள், மையின் ராஜா உட்பேசுவார். யார் இந்த மையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமங்களை கர்த்தர். இதோ தன்னுடைய பிரஜைகளோடு கூட அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹீரோஸ், அந்த ஃபெய்த், அந்த ரெவலேஷன் இருந்தவங்க எல்லாரோடு கூட தேவனை பிரியப்படுத்தினார்கள். இதோ அவங்களை கூட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு தேவனை விசுவாசத்தினாலே பிரியப்படுத்தினார். நம்மளும் அவர் முன்னிட்டு மேலே போயிடுறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஃபெய்த்தை தருவதற்காக வந்திருக்கிறார். ஆமென். இவர் செய்தி சொல்லி சண்டை போடுறதுக்கு கிடையாது. மற்றவங்க போய் சாப்பிட்றதுக்காக போயிட்டு நீங்க சரியில்லைன்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக தரல. நம்ம அதை ஜீவித்து காண்பித்ததுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? They are walking with the living God. இன்னைக்கு பிரைட் அவர் கொண்டு வரப்படுது. brought you in the world. அவருடைய ஆட்ரிபியூட்ல அவர் நம்மளை வேர்ல்ட்ல கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தில் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஃப்ரெஷ்ல வந்திருக்கிறோம். மாத்தியானது நம்மை சந்தித்தது. மாத்தியானது நம்மை சந்திக்கும் போது நம்முடைய சோல் வீழ்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
நம்ம நியூ பர்த் மறுபிறப்பை அடைந்தோம். ஆமென். நம்ம இன்னைக்கு ட்ரூ வர்ஷிப் பண்ணுகிறோம். ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க முடியாது, சொந்தக்காரங்களுக்கு போக முடியாது. ட்ரூ வர்ஷிப். ஆமென். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆமென். வாக்கிங் வித் தி 7 ஸ்டெப்ஸ். எனக்கு 7 ஸ்டெப்ஸ் போல ஹெக்ஸோன் அடைய வேண்டும். இன்னைக்கு 7 ஸ்டெப்ஸ் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஹalleluya. விசுவாசத்தோடு தைரியத்தோடு இதோ ஞானத்தோடு தன்னடக்கத்தை தன்னோட பொறுமையோடு கூட தேவபக்தி தேவபக்தி சகோதர சிநேகத்தை அன்பையும் இதற்கு என்றால் நம்ம அதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடையும். நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தவறு இருக்குன்னு உணர்ந்தாதானே நம்ம அதை அடைய முடியும். நம்மளை எப்பவுமே நல்ல மாதிரி நினைச்சிட்டு இருந்தா நம்ம தவறு செய்யணும், அதை ரியலைஸ் பண்ணாதான் அதை திருப்பி செய்ய மாட்டோம். நம்மள்கிட்ட என்ன இல்லை அதை நம்ம இல்லைங்கிறத வேணும்னு கேட்டாதான் அதை தருவாரு. இதுல என்ன காரியம் இல்லை. நீங்க 7 ஸ்டெப்ஸ் ஏன்னா 7 ஸ்டெப்ஸ் போனது போல இன்னைக்கு நம்ம 7 ஸ்டெப்ஸ் போகிறோம். ஆமென். ட்ரஸ்டிங் காட். தேவனை நம்பி இருக்கு. God can't lie. இது ஆபிரகாம் தேவனை நம்பி இருந்தான். ஆமென். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். 25 வருஷம் ஆனாலும் அது நிறைவேறும். ஹalleluya. Trusting God. ஆமென். He still gives you grace to overcome every situation. எல்லா சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். We are overcomer of this lost age. இந்த கடைசி காலத்திலே நம்ம ஜெயக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதை காட்டில் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஹalleluya. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். யோசுவா நீ காண்பிக்க இடத்தை உங்களுக்கு சுதந்திரமாக்கி தருவேன் என்று சொன்னார். இதை நம்ம என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு சகாயர். The Lord is my helper. மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். இந்த செய்தி என்ன செய்யறால் கிளைமேக்ஸ் எங்க போய் முடியுது? இந்த விசுவாசமானது எங்க முடிகிறது? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம பாரமான எல்லாவற்றையும் பாவத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் உள்ள சுற்றி நிறைய பாவங்கள் இருக்குது. பாவம் செய்யக்கூடிய ஒரு ஏற்ற உலகம் இந்த சாத்தான் உருவாக்கி இருக்கிறார். ஈஸியா பாவம் செய்யலாம். பிள்ளைகள் வாரியல் பிள்ளைகள் ஈஸியா வழி விலகி போகலாம். அதிகமான ஒரு உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வயசானவர்கள் வரை ஈஸியா விலகி போகலாம். வாலிபர்கள் மட்டுமல்ல, வயசானவர்களும் எல்லாருமே விலகி போக வேண்டிய காலம். பாவம் செய்யணும். நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு எல்லா பாரங்களையும் நம்ம தவிர்த்து விட்டு நமக்கு அந்த ஒரு மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறேன். ஹalleluya. ரெவலேஷனை பிடிச்சா எல்லாமே கிடைக்கும். ஜனங்களை பிரியப்படுத்துற ஒரு சபை அல்ல. சில இடங்கள்ல நம்முடைய காரியங்களை மெசேஜ் எக்ஸ்போஸ் பண்ணும். சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், நம்மை ஷேக் பண்ணக்கூடியதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும். அமிதமான ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து போறது அது டினாமினேஷன் சர்ச். ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி போறது, ஜனங்களுக்கு காங்கிரிகேஷன் நிறைய வேணும், மெம்பர்ஷிப் நிறைய வேணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுப்பாங்க. நம்ம ப்ரீ டெஸ்டினேட் ஸ்டோர்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஹalleluya. நான் இருந்தால் எல்லா வெயிட்ஸையும் எல்லா பாவத்தையும் ஏதோ அப்புறப்படுத்தி விட்டு நம்ம டெடிகேட் பண்ணுகிறோம். ஹalleluya. நம்ம செப்பரேட் ஆகி நம்ம டெடிகேட் பண்ணி இதை கர்த்தரை நோக்கி இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஹalleluya. பிரைம் மினிஸ்டர் அழைச்சாரா, சீஃப் மினிஸ்டர் அழைச்சாரா, கவர்னர் அழைச்சாரா, ஜனாதிபதி அழைச்சாரா, ஓமார் அழைச்சாரா, இவங்களெல்லாம் அழைக்கல, உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். கிரேட் காலிங். ஹalleluya. அவங்க பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, நாட்டுல பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. உலகம் அவங்கள பாராட்டலாம், ஆனா ஆண்டவர் நம்ம பாராட்டுறாரு. ஹalleluya. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஹalleluya. உலகத்துக்கு நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். உன்னை நான் மாம்சத்துல கொண்டு வந்திருக்கிறேன். நான் இந்த வார்த்தையால உன்னை சந்தித்திருக்கிறேன். நான் உன்னை செப்பரேட் பண்ணுகிறேன். ஹalleluya. உனக்கு தேவை பண்ணி இருக்குது, ஒரு பேர் லேண்ட்ஸ் ஆஃப் புக் ஆஃப் லைஃப்ல இருக்குது. உனக்கு நான் ஃபெய்த் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஹalleluya. வார்த்தையை நான் ரிவீல் பண்ண வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் இது! அவங்க எல்லாம் பெற்றிருக்கிறாங்களா? அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க பெற்றிருக்கிறாங்களா? அவங்க அழைக்கலை. எத்தனை பிரபுக்கள் இருக்கிறார்கள், அவங்க அழைச்சாரா? என்ன அழைச்சாரு? அதுதான் எனக்கு விசேஷமான காரியம். அது எப்படி அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நீர் அழைச்சிருக்கீங்க? அது அநாதி சிநேகிதம். ஹalleluya. உலக தோற்றத்துக்கும் நம்ம மேல வைத்த அன்பு. ஹalleluya. இப்படி எனக்கு சத்தியத்தை வெளிப்பட்டிருக்கு. எத்தனோ டினாமினேஷன் கிறிஸ்டியன் எவ்வளவு ஊழியம் செய்யறாங்க.
எவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க, எவ்வளவு என்ன காரியங்களா செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சத்தியம் வெளிப்படல. இந்த faith எனக்கு தந்திருக்கிறீங்க. ஹalleluya. ஆபேல் கொடுத்த faith, ஏனோக் கொடுத்த faith, ஆபிரகாம் கொடுத்த faith, நோவா கொடுத்த faith எனக்கு வந்திருக்குது. யாரே நீ எவ்வளவு நல்லவராக இருக்கீங்க. ஹalleluya. எதுவே சொல்ல முடியும். ஆண்டவர் நமக்கு அந்த எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ராஜ்யத்துல பங்குபெறுகிற அந்த எவிடன்ஸ் நமக்கு அந்த faith நமக்கு தந்திருக்கிறார். அந்த faith நாம வந்து மேல கொண்டு செல்கிறதா இருக்குது. டோட்டல் டெலிவரன்ஸ். ட்ரூ வேர்ட் நமக்கு வரும்போது டோட்டல் டெலிவரன்ஸ். ஆமென். நம்ம ட்ரூ வேர்டுகளை இருக்கிறோம். நமக்கு டோட்டல் டெலிவரன்ஸ் உண்டு. என்ன டெலிவரன்ஸ்? எல்லாத்துலேயும் நமக்கு டெலிவரன்ஸ். பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பண கஷ்டங்களில் இருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சோதனைகளில் இருக்கும் நமக்கு விடுதலை உண்டு. நம்ம ட்ரஸ்டிங் காட். ஹalleluya. தேவனை நம்ம நம்பி இருக்கிறோம். நியூ ஜெருசலேமை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய மகிமை அடைந்த நியூ ஜெருசலேமை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய டிசைர் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன சொல்ல பார்க்கலாம். கர்த்தரை எப்படி பிரியப்படுவது? விசுவாசத்தால். ப்ளீசிங் காட் பை ஃபெய்த். அதை ஏனோக்கு எப்படி பிரியப்படுத்தினான், ஆபேல் எப்படி பிரியப்படுத்தினான், ஆபிரகாம் எப்படி பிரியப்படுத்தினான், நோவா எப்படி, அதே மாதிரி ஆண்டவரே நான் அதே மாதிரி உண்மை பிரியப்படுறேன். அந்த ரெவலேஷன் எனக்கு வந்திருக்கிறது. அவங்க ஷேடோ நான் ரியாலிட்டியில இருக்கிறேன். ஆனால் நான் அதை பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். என்னை நீ நம்மை சுத்திகரியும் பசுக்கப்படுத்தும். ஆமென். ஆன்டி கிரைஸ்ட் இன்னைக்கு இருந்தால் எஸ்ரேலை கைப்பற்றார். அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறார். உலகம் அனைத்து மிருகத்தை வழிபடுவதற்கு நேரத்தில் இருக்கு. இலுமினாட்டி என்று சொல்கிறாங்க. இலுமினாட்டி உலகத்தையே தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்து மறைமுகமாக செயல்படுகிறது. ஜனங்களுடைய நலத்தை அபகரித்து ஒரு மனிதனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்து அவருடைய பணத்தை அபகரித்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து, அதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்கிறாங்க. இலுமினாட்டி என்று சொல்கிறாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ தெரியல. உலகத்தில் இருக்க அநேக மக்கள் அதை தெரிஞ்சிருக்கிறாங்க. உலகம் முழுசும் ஒரு மனுஷனுடைய ஆளுகையில் வர்றதுக்கு இப்பொழுது மறைமுகமாக வேலை நடந்து கொண்டு அவ்விதமான ஒரு காலத்தை இருக்கலாம். ஆன்டி கிரைஸ்ட் வருவது மறைமுகமாக நடந்துட்டு இருக்குது. நமக்கு அது தெரியல. நம்ம ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ அமெரிக்காவில் ஒபாமா இருக்கிறார், ரஷ்யாவில் புதின் அங்கே இருக்கிறார், இப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, ஒரு மனுஷனுடைய ஆளுகையில் வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் பவரில் வரப்போகிறோம். எருசலேமை கேப்சர் பண்ண போறாங்க. நம்ம வந்து அதுவும் நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் தந்திருக்கிறார். ஆமென். மேரி டு தி பெர்ஃபெக்ட் சன் ஆஃப் காட். தேவனுடைய குமாரன், பரிபூர்ணமான தேவனுடைய குமாரனை நம்ம மேரி பண்ணியிருக்கிறோம். ஆமென். ப்ளீடிங் பேர்ட், ரத்தம் தோய்க்கப்பட்ட வார்த்தையினாலே நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்ம ஸ்பாட்லெஸ் பிரைடாக இருக்கிறோம். ஆமென். கரைகளை இல்லாத கன்னியா இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நம்ம தான் நீங்க ஒன்றும் கேட்கலையே, நீங்க உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக எப்படி கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பிரேயர்ல ஃபெய்த் வேர்ட். You present your token in your prayer என்று சொல்கிறார். நான் அந்த ஆண்டவரே என்னை கால் பண்ணியிருக்கிறேன், என்னை அழைத்திருக்கிறேன், என்னை ப்ரீடெஸ்டினேட் முன்வைத்திருக்கிறேன். என்னுடைய பேர் ஆட்டோமேட்டிக் எனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ரெவலேஷன் வந்திருக்கிறது. கர்த்தாவே அந்த வெளிப்பாட்டினாலே நான் அதை பிரியப்படுகிறேன். இப்பொழுது எனக்கு இது தேவை தாராங்க. ஏங்களுக்கு அது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நீங்கள் அறியணும். நீங்கள் ஒரு காலத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜெபத்தை வச்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய டோக்கனை ப்ரெசென்ட் பண்ணணுமா. டோக்கன் வந்து ஹோலி கோஸ்ட். ஹோலி கோஸ்ட் வந்து உங்களுடைய வெளிப்பாடு, உங்களை அவர் அழைத்தது, உங்களை வார்த்தையில கொடுத்தது. டோக்கனை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. என்ன நீர் அழைச்சிருக்கும் பொழுது கர்த்தாவே இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய தேவையை சந்திப்பது நீர் தான். இந்த வாழ்க்கையில அவர் தான் ஹெல்ப் பண்ணணும், அங்கே போகிறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணணும். அவருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஜீவிக்க முடியாது. நம்ம செம்மறி ஆடாக இருக்கிறோம். நமக்கு தெரியாது உங்களுடைய ஞானம் என்னை விட ஞானத்தை விட அதிகமான ஞானம். எனக்கு நீர் எனக்கு இதை தரணும், எனக்கு இப்பொழுது தேவைப்படுது. கண்டிப்பாக கிடைக்கும். அது ஃபெய்த். இயேசு சொல்லுகிறார், அவர் சும்மாவா சொல்றாரு, கொடுக்கிறவரே சொல்றாரு. நீங்க இன்னும் கேட்கலையே, உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு தெரிஞ்சு கொடுக்கிறார். நம்ம இல்லைன்னா நமக்கு அந்த ஃபெய்த் இருக்கு. எல்லாம் நமக்கு வசதியா இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலை வசதியா இருந்தா ஒண்ணுமே சொல்றது இல்லை, ஆண்டவரே ஒழுங்கா தேடுறது இல்லை, எதுக்குமே கீழ்ப்படுது இல்லை. கஷ்டம் வந்துச்சுன்னா பாஸ்டர் இதோ சபையில பிரேயர் நியூஸ் எடுத்து கொடுக்கறது. நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடணுமா, ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிச்சோமா.
சோதனை வரும் பொழுது மட்டுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது மனுஷனுடைய இயல்பாக இருக்கிறது. நல்லா இருக்கும் பொழுது எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் தந்திருக்கிறார்? எதுக்கு பணத்தை தந்திருக்கிறார்? எதுக்கு வீட்டை தந்திருக்கிறார்? எதுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் தந்திருக்கிறார்? கர்த்தர் அதிகமா தேடுவது, அவரை அதிகமா ப்ளீஸ் பண்ணுவதுக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நான் ரொம்ப தேட முடியாது, கொஞ்சம் தடப்படும். இது எனக்கு தந்திருக்கிற நாம மனப்பூர்வமா தேடுறேன். அப்பொழுது சோதனை வந்தாலும் கூப்பிட்டு ஆண்டவர் உதவி செய்யும். கிருபாசனத்திலிருந்து தைரியமா நம்ம போகலாம். Hallelujah. God wants to prove His word in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வார்த்தையை நிரூபிக்க விரும்புகிறார். ஜெபத்தை அவர் கேட்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Without faith it is impossible to please Him. விசுவாசம் இல்லாமல் அவரை நம்ம பிரியப்படுத்த விசுவாசம் வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு டோட்டல் சப்மிஷன் வேண்டும். The oncoming storm என்ற செய்தியிலே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். நடந்த சம்பவம் புளோரிடாவில் புயல் வந்ததாம். புயல் வரும் பொழுது அமெரிக்கா கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், அவங்கெல்லாம் புயல் வருதுன்னா அந்த எச்சரிப்புக்கு முன்னால் ஆயத்தெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்திய கவர்மெண்ட் போல கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் போல கிடையாது. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து புயல் வருதுன்னு சொன்னா எல்லாம் சேஃப்டி பிளேஸை வச்சு நீங்க அதுக்கு முன்னாலே அங்கே போயிருங்க. அவங்க பிரஜைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாட்டு பற்று உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நாட்டு பற்று வேணும். ஓட்டு மட்டும் வாங்கணும், நாட்டு பற்று இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? அப்படியே அவர்கள் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களுக்கு பொதுவாக நாட்டு பற்று உண்டு. ஜப்பானியர்களுக்கு அதிக நாட்டு பற்று உண்டு. அவங்க தான் அந்த நாடுலாம் முன்னேறுது. அதனால அவங்களுக்கு எந்த புயல் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காண்டி எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரேடியோவில் மறுபடியும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் இருக்கிறார், ரியல் கிறிஸ்டின். அப்போ ரேடியோவில் அடிக்கடி கேட்டுக்கிறாரு, புயல் எப்படி இருக்கு, மழை எப்படி இருக்கு கேட்டுக்கிறாரு. அவங்க சீக்கிரமா வரப்போது பயங்கரமா புயல் காத்து சாய்ஃபர் இதை வந்து தாக்க போகிறது என்று சொல்லும் பொழுது பக்கத்துல ஒருத்தன் கோழி பண்ண வச்சிருக்கிறான். அவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க. இதை அவன் போய் சொல்றான், இதை போல நீ வந்து சிக்கன்ஸ் வச்சிருக்கிற, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிரு. நீ உன் மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிரு. Take all the chickens and put them in your storm shelter. Storm shelter கவர்மெண்ட் ஏற்படுத்திருக்குது, அந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிரு. And you rush over to mine. நீ எங்க வீட்டுக்கு வந்து, எங்க வீடு மாடி வீட்டுக்கு வந்து, நீ வந்து உன்னுடைய ஷெட் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அவன் என்ன சொல்றான்? நான்சென்ஸ். I have heard them predict such things before. All never did happen. நான்சென்ஸ், முட்டாள்தனம். இதே மாதிரி எத்தனை தடவை ரேடியோவில் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் புயல் காத்துலாம் வரல. அதெல்லாம் வந்து நான்சென்ஸ், முட்டாள்தனம். நான் வரமாட்டேன். சரி, உன்னுடைய சிக்கன்ஸ் போனாலும் பரவாயில்ல, உன் மனைவி பிள்ளைகளா நீ மதிப்பிரு அப்படின்னு சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் என் வார்த்தையை கீழ்படி, என் மனைவியை யார் கண்ட்ரோல்ல இருக்கிறான். அந்த மாதிரிலாம் முட்டாள்தனமான காரியத்தை நம்ப முடியாது. நான் விட மாட்டேன். My children and I have decided well, live as I live. My wife will listen to me because I am the breadwinner of the. நான் சம்பாதிக்கிறேன், யார் சம்பாதிக்கிற அவள் சாப்பிடலாம், அவள் எப்படி நான் சொல்லதான் கேட்கணும். அவன் இங்கதான் இருக்கும், நான் வர மாட்டேன்னு இருக்கான். என்ன ஆகுது? புயல் காற்று வந்தது, மழையில் அவன் சிக்கி கொண்டான், கோடிகள் எல்லாமே போனது. கடைசியா என்ன செஞ்சால் அவன் வந்து வீட்டு மேலே ஷெட்டு மேலே ஏறி அந்த புகைக்கூண்டு இருக்கிறான். அந்த புகைக்கூண்டில் அந்த பிள்ளைகளோடு போய் அந்த புகைக்கூண்டை பிடிச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது வெள்ளம் எல்லா இடமும் வந்து. அப்பொழுது ஒரு விஷ பாம்பு, பயங்கரமான விஷ பாம்பு, water is sweeping until the mother knew there was no hope but to get children on the top of the building. இதோ மலை மேலே ஏறி ஜெண்டல் அப்படி போகும் பொழுது holding unto the chimney of the house, அந்த சிம்னியை பிடிச்சு கொண்டு புகைக்கூண்டை பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது a more deadly snake. அது வந்து அதுவும் பாதுகாப்பாங்க. வெள்ளம் வந்தால் பாம்பு பூரா எல்லாம் வெளியே வரும். அந்த பாம்பு வந்து வீட்டுக்குள்ள பூந்து விடும். இப்படி அந்த பாம்பு பாதுகாப்பான இடத்துக்கு தேடி அதுவும் இவங்களை பின்தொடர்ந்து வந்து இவங்களை 2 பேரையும் கடிச்சு இந்த அவளையும் அவனுடைய மனம் பிள்ளைகள் 2மே அங்கேயே செத்துப்போம். Before there can be warning, there has to be a preparation made for that. Warning கவர்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னதாக ஒரு பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பான இடத்தை ஆயுதம் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் அவங்க வார்னிங் கொடுக்கு. இந்த கவர்மெண்ட் அப்படி இல்லை. There is no need of sending warning.
அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தை ஆயத்தப்படுத்தலைன்னா வாணி கொடுக்க மாட்டாங்க. வாணி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்ப அமெரிக்கா கவர்மெண்ட் எல்லாத்தையும் செய்தது, ஆனா இந்த மனுஷன் கீழ்ப்படியல. இவன் பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்தவன் சொன்னதையும் அவன் கேட்காதபடி என்ன செய்யறால் ரொம்ப மனைவி அந்த பிள்ளைகள் எல்லாம் மறிச்சு போனது. You to make your decision whether you want to listen to it or not. நம்ம சத்தத்துக்கு செவி கொடுப்பதா அல்லது எப்படி என்பதை யோசிக்கும். பேப்பர்ல நியூஸ் வருது, எப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு சீக்கிரி பக்கத்தில் இருக்கும்பொழுது பாம்பு கடிச்சு அவர் செத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பேப்பர்ல பாருங்க. அதுதான் உலகம் இன்னைக்கு அழுதை எதிர்நோக்கிருக்கு. நோவா காலத்து தண்ணி இப்போ அந்த வெள்ளத்துல 230 பேர் மறிச்சிருக்கிறாங்க. பேப்பர்ல பார்த்து சும்மா கொஞ்சம் 2 நாள் மழை பெய்ஞ்சிருக்கு. அது 24 மணி நேரம் பெய்யல. நோவா காலத்துல பெய்ஞ்சுதான் என்ன அர்த்தம்? அதை பாதுகாப்பான இடத்த முன்னக்கூட்டியே இறக்கி இப்படி வச்சிருக்கிறார். அதுடைய பாதுகாப்பான இடம் இருக்குது, மேலே இருக்கு. அந்த ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்பட்டு உனக்கு அந்த 6ஆம் வசனத்தை இடையில கொண்டு வர முதல்ல ஆபேரை சொல்லிட்டு இடையில இருக்க 6 பேரையும் சொல்லல. இதை இடையில ஆபேருக்கு அடுத்தால இருக்க சொல்லாம ஏனோக்கு ஏனோக்குள்ள ஒரு வசனத்தை உள்ள செருகிறார். என்ன செருகிறாரு? அவன் ரேச்சர்ல போனா நீங்களும் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் சொல்லிட்டு அதுக்கு தான் ஆபரணம் வருது. இடையில அந்த 6ஆம் வசனம் வருது. ஏனென்றால் நம்ம ரேச்சர்ல பயன்படுத்தலாம். தேவனை பிரியப்பட வேண்டும். உடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமென். வார்னிங் அண்ட் தென் ஜட்ஜ்மென்ட். டாக்டர் வார்னிங் கொடுக்கிறார். சேஃப்டி பிளேஸ் இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் ரெடியா இருக்கிறான். இலுமினாட்டி மூலமா கிரியை செய்கிறான். 1/3 கவர்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்றான். உன் மக்களுக்கு தெரியல, மறைமுகமா கிரியை செய்கிறான். ஆனால் என்ன சீக்கிரமா அது வந்துடும். இதோ புயல் காற்று வருகிறது. வருகின்ற புயலுக்கு முன்னதாக நம்ம சேஃப்டி பிளேஸுக்கு போகணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தேவனுக்கு பிரியமானது என்று சாட்சி பெறான். எடுத்துக்கொள்ளப்படுவது முன்னதாக தேவனுக்கு பிரியமானது என்று சாட்சி பெற்றான். ஆமென். இதை உங்களுக்கு ஆண்டவர் என்று அதை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினாலே நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆமென். ஜெபம். நம்மளால் ஜெபம் பண்ணலாம். கர்த்தரை